ஆவிக்குரிய உலகத்தின் அடிப்படை உண்மைகளில் மிக முக்கியமான சொல்லப்போனால் எண்ட் ஆஃப் பேசிக் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை உபதேசத்தின் முடிவு என்னன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு. ஆகவே நியாய தீர்ப்பை குறித்து ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. நாம் நேற்று கவனித்தோம், இன்றைக்கு தொடர்ந்து நாம் அதை கவனிப்போம். 7 விதமான நியாய தீர்ப்புகளை நேற்று உங்களுக்கு சொன்னேன். அதில் குறிப்பாக நமக்கு முக்கியமானது அந்த 3-4. 1வது நியாய தீர்ப்பு சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, 2வது அவனோடு விழுந்த தூதர்களுக்கு, 3வது விசுவாசிகளுக்கு, 4வது ஊழியர்களுக்கு, 5வது இஸ்ரவேலுக்கு, 6வது போலி சபைகளுக்கு, 7வது புறவினத்து மக்களுக்கு. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது, நமக்கு மற்றவங்களை குறித்து கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அவங்க கதை என்ன ஆகும் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும்ல. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இயேசு பேதுருவிடம் சொல்லுவார், நீ வாலிபனாக இருக்கிறாய், இளைஞனாக இருக்கிறாய், நீ உன் அறையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல திரிவ. ஆனால் ஒரு காலம் வரும், நீ கைகளை விரித்து கொண்டு நிற்பாய், மற்றவங்க இடுப்பை கட்டி உனக்கு பிரியமில்லாத இடத்துக்கு ஒன்று அழைத்து கொண்டு போவார்கள். இவ்விதமான மரணத்தினாலே நீ தேவனை மகிமைப்படுத்துவான்னு சொன்ன உடனே பேதுரு திரும்பி மெதுவாக பாரு, யாரா? யோவான். இயேசு எனக்கு பின்னாடி வாழ்ந்ததில் அவர் போகிறார், பின்னாடி பரிசுத்த பேதுரு போகிறார், அவருக்கு முன்னாடி பரிசுத்த யோவான் போகிறார். திரும்பி பார், ஆண்டவர் இவர் கதை என்ன? தேவன் சொல்லுவார், நான் வரும் மட்டும் அவன் இருக்க எனக்கு சித்தம், உனக்கு என்ன, உன் வேலையை மாத்திரம் பாடுறா அப்படின்னா. நியாய தீர்ப்பு குறித்து மற்றவர்களுடைய நியாய தீர்ப்பு அறிவது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உணர்வை கொடுக்க வேண்டியது அவசியம், நம்முடைய பொறுப்பு. ஆனால் முதல்ல நம்ம கதை என்னன்னு தெரியணும்ல. ஆகவே விசுவாசிகளுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு, அதாவது குறிப்பாக விசுவாசிகள் ஊழியர்கள் 2 பேரும் சேர்த்தே நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் முடிந்த வரைக்கும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் மறந்து போயிடும். கவனிச்சுட்டே இருக்கீங்க, கவனிக்கும்போது அதை குறிக்காவிட்டால் என்ன ஆகிடும்னா பின்னாடி மறந்து போயிடும். குறித்து வைத்தவர்களுக்கு இன்றைக்கி போய் பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும், 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவும் மறந்து போயிடும். ஆகையினால அதை குறித்து கொள்ளுங்கள், திரும்பி வீட்டில் போய் கொஞ்சம் படித்து பாருங்கள். ஏனென்றால் இது நாம் தனியாக உட்கார்ந்து படிக்க முடியாத ஒரு விதமான பாடம். மாத்திரமல்ல, அடிக்கடி நாம் வெளியே ஆவிக்கிறவர்களை கேட்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மாத்திரமல்ல, அதை குறித்து கொள்ளுங்கள், திரும்ப வீட்டில் போய் அதை தியானித்து பாருங்கள். நமது வாழ்க்கைக்கு, நம்முடைய நித்தியத்துக்கு மிக தேவையானது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கவனிங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்லும்போது நீங்களெல்லாம் என்று சொல்லலை, என்ன சொல்கிறாரு? நாம் எல்லாரும் அப்படின்னா ஊழியக்காரனை விசுவாசம் சேர்த்து தான் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லாரும் சொல்லி சபையை பார்த்து சொல்லலை, யாரையும் சொல்லுகிறார்? நாம் எல்லாரும். அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை மாத்திரம் பார்த்தீங்கன்னா 26 முறை நாம் 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 நமக்கு என்ற வார்த்தையே வரும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அல்லது நமக்கு, அதாவது ஆங்கிலத்தில் அந்த WE என்ற வார்த்தை 26 முறை வரும். அதில் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய பார்வையில் ஊழியக்காரன் விசுவாசம் தனியாக கிடையாது. மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஊழியர்கள், அழைப்பினால் அநேகர் முழு நேர ஊழியத்தை செய்கிறாங்களே தவிர மீட்கப்பட்ட எல்லாருமே யார் தான்? ஊழியர்கள் தான். அது மாத்திரமல்ல, எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அடிப்படையில் அவங்க விசுவாசி தானே. ஹலோ, எந்த விசுவாசியும் அடிப்படையில் யார்? ஊழியக்காரர்கள் தான். அதே போல் எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அடிப்படையில் அவங்க யார்? they are also believers, அவர்களும் விசுவாசிகள் தான். ஆகவே நாம் கவனிக்கிற இந்த விசுவாசிகளுக்கு அல்லது ஊழியர்களுக்கு 2 சேர்த்தை தான் கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 அதை தான் சொல்லுகிறது. திரும்ப வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு என்ன கவனிக்க வேண்டும்? நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, சரீரத்தில் வாழுகிறோமே இந்த நாட்களில் 2 செய்வோம். நன்மையும் செய்கிறோம், தீமையும் செய்கிறோம். ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு தக்க பலன் ஒன்று இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் என்ன செய்யணுமா? அவருடைய
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு நாள் நியாயாசனம் வெளிப்பட வேண்டும். ஊழியக்காரர் இல்லை விசுவாசி என்ற பாகுபாடு தேவன்கிட்ட கிடையாது. நாம் எல்லாரும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கிறிஸ்தவத்தின் அடிப்படை அன்பு. அன்பு என்ற சொல் பைபிளில் 304 முறை எழுதப்படுகிறது. அன்பு என்ற வார்த்தை எத்தனை முறை பைபிள் எழுதப்படுகிறது? 304 முறை. அதாவது கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்ன? அன்பு தான். இது தேவனுடைய ஒரு பக்கம். அடுத்த பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்ற வார்த்தை பைபிளில் 421 முறை எழுதப்படுகிறது. அன்பு என்ற வார்த்தை 304 முறை. ஆனால் நியாய தீர்ப்பு என்கிற வார்த்தை யோசித்து பாருங்க, எத்தனை அதிகம் எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. நம்ம இன்னைக்கு ஒரு அன்புள்ள தேவனை நாம் அறிவிக்கிறோம், அது உண்மைதான். அன்புள்ள தேவனை அறிவிக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அது தேவனுடைய ஒரு பக்கம்தான். அதன் மறுபக்கம் என்ன? அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். இன்றைக்கி தேவன் நல்லவர் நல்லவர் வல்லபடி சொல்லி சொல்லி என்ன பண்ணணும் தெரியுங்களா? தேவன் ஒரு நாள் நியாயாதிபதியாக வருவார் என்ற அந்த உணர்வே இல்லை, அந்த சிந்தனையே இல்லாமல் போச்சு. இன்றைக்கு என்ன? கர்த்தர் இரக்கமுள்ளவர், அற்புதம் செய்வார், விடுதலை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், இப்படியே நாம் கேட்டு கேட்டு பழகிட்டதுனால தேவனுடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் நாம் பார்த்துருக்கிறோம், அடுத்த பக்கத்தை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். ஆண்டவர் இயேசு பார்த்தீங்கன்னா சீஷர்களோடு சொல்லுவார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் கூப்பிடாதுறீங்களா படகுல அக்கறை. ஏன்? தேர் இஸ் அன் அனதர் சைட். அக்கறை என்றால் என்ன? எந்த பிரச்சனையானாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குது? தேர் இஸ் அன் அனதர் சைட். இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதான் கதை சொல்வார், let us go over the sea, let us go to the other side. அடுத்த பக்கத்துக்கு போவோம் என்றால் எப்படி ஒரு நதிக்கு 2 கரைகள் இருக்கிறதோ அதே போல் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது? 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் என்ன? தேவனுடைய அன்பு. ஆனால் there is another side of God. அதுக்கு பேர் என்ன பேர்? தேவனுடைய கோபாக்கினை, அவருடைய நியாய தீர்ப்பு. இன்றைய ஆவிக்குரிய உலகம் என்ன பண்ணுதுன்னா அவருடைய அன்பை மாத்திரமே, அவருடைய இரக்கத்தை மாத்திரமே, அவருடைய கிருபையை மாத்திரமே, அவருடைய தயவை மாத்திரமே, அவருடைய அற்புதங்கள் வல்லமைகள் இது மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் there is another side of God. தேவனுக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது, அதை நாம் மறந்து விடவே கூடாது. மோசேயை கத்து அவர் அந்த சீனாய் மலையின் வனாந்தரத்தில் அவனுக்கு பயிற்சி கொடுத்தா தெரியுங்களா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகம் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே கவனிச்சிங்களா? வனாந்தரத்துக்கு முன்புறமும் இருக்குது, பின்புறமும் இருக்குது. வனாந்தரத்துக்கு ஒரு பக்கம் அல்ல, வனாந்தரம் சீனாய் மலை வனாந்தரம் தான். ஆனால் அதுக்கு என்ன இருக்குது? there is another side. ஒரு பக்கம் தான், ஒரு வனாந்தரத்துக்கு ஒரு பக்கம் இல்லை, என்ன இருக்குது? அடுத்த பக்கமும் இருக்குது. கர்த்தர் அவனை எங்கே பயிற்றுவிக்கிறார்? முன்பக்கத்தில் அல்ல, பின்பக்கத்தில். அதுக்கு அர்த்தம் என்ன? எந்த மனித கண்களும் பார்க்காத ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு போய் God is teaching him and training him. கர்த்தர் அவனை தனியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாருங்களா? எந்த மனித கண்ணும் பார்க்க முடியாது. எப்படி அவர் பயிற்சி கொடுத்தார் தெரியாது. பின்னாடி நாட்களில் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுல் சொல்லுவார், நான் கர்த்தர் என்னை சந்தித்த போது நான் எங்கே போயிட்டேன்? அரபி வனாந்தரத்துக்கு போனேன். 3 வருஷம் என்ன பண்ணேன்? நான் அங்கே இருந்தேன். கர்த்தர் எப்படி பயிற்சி பண்ணால் யாருக்கும் தெரியாது. பிகாஸ் பயிற்சி என்றால் ஒரு வெளிப்பக்கம் இருப்பது போல ஒரு உள்பக்கமும் இருக்குது, ஒரு மறுபக்கமும் இருக்கிறது. தேவத்துவத்துக்கு ஒரு பக்கம் நாம் அடிக்கடி ருசிக்கின்ற ஒன்று, ஆனால் தேவத்துவத்தின் அடுத்த பக்கமும் இருக்குது. அதுக்கு பேர் நியாய தீர்ப்பு. ஒரு நாணயத்துக்கு ஒரு பக்கம் மாத்திரம் சரியாக இருந்தால் அடுத்த பக்கம் சரியில்லைன்னா அது செல்லாத நாணயம். ஒரு நாணயத்தில் ஒரு பக்கம் என்ன நல்லா இருக்குது, அடுத்த பக்கம் ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை, அச்சடிக்கவில்லை என்றால் அது யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? செல்லாத நாணயம் அது. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பக்கம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய மகத்துவங்கள், அடுத்த பக்கம் என்ன தெரியுங்களா? அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். அதை நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை மேலே ஒன்று எழுதிட்டு என்ன பண்றாரு? இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், பாவம் செய்யாமல் இருக்க தான் இதை எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் இதை வாங்கிட்டு நாம் என்ன செய்வோம்? பாவம் செய்வோம்.
ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு என்னவா இருக்கிறாரா? நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக என்ன பண்றாரு? அதுக்கு இங்கிலீஷ் என்ன தெரியுங்களா? அட்வொகேட். we have an advocate with the father. அப்பா கிட்ட நாம் யார் இருக்கிறாங்க? நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அந்த வழக்கறிஞர் எப்படிப்பட்டவர்? நீதிபரர். பொய் சொல்ல மாட்டார். அவர் வழக்கறிஞர், ஆனால் என்ன செய்ய மாட்டார்? பொய் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? என்னுடைய கட்சிக்காரன் நம்ம தப்பு பண்ணா உண்மைதான், ஆனால் அவனுக்காக நான் சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை காட்டி பிதாவிடத்து பரிந்து பேசுவார். நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுறதுங்க? அவர் ரத்தம் என்ன செய்து மூடுகிறது. பாவத்தை மொத்தமாக அழிக்க முடியாது. பாவம் என்ன செய்யலாம்? அதை மூட முடியும். இப்போ இயேசு என்ன செய்ய? நமக்காக பரிந்து பேசும்போது ஒரு அட்வொகேட் நமக்கு. அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்து அப்பாட்ட என்ன பண்ண? நமக்காக பரிந்து பேசுகிறார். என்னுடைய ஆள் தப்பு பண்ணிட்டான், என் மகன் தப்பு பண்ணிட்டான், என் ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டான், இரக்கம் காட்டுங்கள். ஏன்னா நான் என்ன பண்ண? அவனுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்க நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்போ யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதரரே நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு. கவனிச்சிங்களா? அந்த காலம் என்ன காலம்? இயேசு நமக்காக ப்ளீட் பண்ண காலம், நமக்காக பரிந்து பேசின காலம். ஆனால் இப்போ சொல்கிறார், சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். கவனிச்சிங்களா? முன்னாடி அட்வொகேட் ஆனது ஜட்ஜா மாறிட்டார். தேவனுடைய ரெண்டு பக்கங்கள். ஒரு பக்கம் என்ன? நாம் வேதத்தை வாங்கி கொண்டு கூட என்ன செய்வோம்? தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணா தெரியுங்களா? he will plead for our cause. நம்முடைய தவறுகளுக்காக நம்முடைய காரணத்துக்கு பிதாவிட்ட போய் கெஞ்சி பரிந்து பேசுவார். என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிங்க. அப்போ அவர் வழக்கறிஞர். ஆனால் யாக்கோபு 5:9 வாசிக்கிறோம், he will become the judge. நீதிபதி ஆன பிறகு பரிந்து பேச மாட்டார் இயேசு. இப்போது பரிந்து பேசுகிற இயேசு அன்றைக்கு நியாய தீர்ப்பு. ஏன்னா நியாயாதிபதி வாசல் அண்டையில் நிற்கிறார். கத்தம் என்ன? எனி மொமெண்ட் he can enter into the room. தேவன் எங்கே நிற்கிறப்போ? வாசல் அண்டையில் நிற்கிறார். கத்தம் என்ன? ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள வச்சா he will be in the room. கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறதுக்காக நாம் அதை லகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன பண்ணாலும் அப்பா தண்டிக்க மாட்டார், எத்தனை பண்ணாலும் அப்பா நமக்கு பரிந்து பேசுவார். இது ஒரு காலம். இது தேவனுடைய ஒரு பக்கம். அடுத்த பக்கம் என்ன தெரியுங்களா? வீட்டில் வாத்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கத்த முதல்ல என்ன செய்வாரா? மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவாராம். மீன் பிடிக்கிறவங்களை அனுப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன செய்வாங்க? மீன் பிடித்து கொண்டு வருவார்கள். அந்த மீன் பிடிக்கிறவனுக்கு அடுத்தது கத்தர் வேட்டைக்காரனை அனுப்புவாராம். முதல்ல மீன் பிடிக்கிறவன் அனுப்புகிறாரு, முழுசாக கூட்டிகிட்டு வந்துடுவார் உள்ள. அடுத்தது என்னாங்க தெரியுங்களா? வேட்டையாடுகளை அனுப்புவேன், அவர்கள் எல்லா காடுகளிலும் மலைகளிலும் வேட்டையாடி ஒருத்தவங்க கூட தப்ப முடியாதான். அப்படின்னா ஒரு பக்கம் என்ன? தேவன் தன்னுடைய வலையை வீசி சபைக்குள் ஆத்துமாக்களை இழுக்கிறார். சொன்னார் இல்லையா? என் பின்னே வாரங்களுடைய மனிதனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். இது ஒரு காலகட்டம். அடுத்த காலகட்டம் he will send his hunters. வேட்டையாடுறவன் அனுப்புவார். அப்புறம் வேட்டையாட இறக்கம் கிடையாது, சுட்டு தள்ளுவான், இல்லைன்னா அம்பை எது கொண்டு விடுவான். தேவனுடைய ரெண்டு பக்கம். இது நாம் எப்போதுமே மறக்கக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் இப்படியே போயிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எந்த அடிப்படை உண்மையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் முடிவு என்ன தெரியுங்களா? ஜட்மெண்ட். முடிவு நியாய தீர்ப்பு தான். ஆகவே நியாய தீர்ப்பை குறித்து சபைக்கு ஒரு தெளிவான தரிசனம் வேண்டும், ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் வேண்டும். நான் சில கருத்துக்களை சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு விசுவாசிகளுக்கு அல்லது ஊழியர்களுக்கு, ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஏன்னா வேறு அப்படி தான் சொல்லுது. நான் சொன்னேன் இல்லையா? 2 கொரிந்தியர் 5 நாம் எல்லாரும், நாம் என்று தான் வாசிக்கிறோம். நான் அல்லது நீ என்று சொல்லவில்லை, நாம். நம்ம எல்லாம் சேர்த்து தான் ஊழியம் செய்கிற விசுவாசிகளையும். நான் சொன்னேனே, விழுவுக்கார் என்றால் அடிப்படையில் விசுவாசி தான். ஒரு விசுவாசி என்றால் அவர் அடிப்படையில் யார் தான்? அவர் ஊழியம் செய்ய வேண்டியவர் தான். ஆகவே ஊழியக்காரர் விசுவாச பாகுபாடு நியாயத்தீர்ப்பில் கிடையாது. ஆகவே நாம் எல்லாருக்கும் பொதுவானதாக நம்ம கவனிக்கிறோம். முதல்ல நமக்கு நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கு? நியாயத்தீர்ப்பு குறித்து நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. நியாய தீர்ப்பு என்றாலே விசுவாசிக்கு என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது. சபையே உங்களுக்கு எனக்கு என்ன வரக்கூடாது? இது பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய வரும். நியாயத்தை பேசினா வராருன்னா நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாய தீர்ப்பின் நாளில் நமக்கு தைரியம் உண்டாவதற்கு அன்பு நம்மிலே
பூரணப்படுகிறது. அது ஏனென்றால் அவர் இருக்கிற விதமாகவே நாமும் இங்கே இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, நாம் இன்றைக்கு எப்படி சபை இன்றைக்கு பூமியில் எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா, பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம்? பூமியிலே அவருக்கு சாட்சியே வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது பிதா இயேசு சொல்லான்னு வச்சுங்களேன், மகனே நீ நியாயம் இருக்கிற வேலை வந்து விட்டது, நீ உலகத்துக்கு போன்னு சொன்னால் இயேசு பயப்படுவாரா? ஐயோ ஐயோ நான் போக மாட்டேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அதே போல் அவர் அங்கே இருக்கோம், நம்ம இங்கே இருக்கிறோம்ல. அப்போ நியாயத்திற்கு வந்து நமக்கு என்ன வரக்கூடாது? ஹலோ, சொல்ல போனால் அவர் பொருளாகி இயேசு, நம்ம நிழலாகி இயேசு உலகத்தில் இருக்கிறோம். ஸோ ஹீ இஸ் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் வி ஆர் த ஷேடோஸ். நாம் யார் இந்த உலகத்தில்? இயேசுவோட நிழல். பொருள் யார்? இயேசு. அவர் எங்கே இருக்கார்? பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? மன்னூர்பேட்டில் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்னவா இருக்கிறோம்? அவர் அங்கே எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே இருக்கிறவர்கள் நியாய தீர்ப்பு வந்து விட்டதுன்னா அவர் பயப்படுவாரா? ஐயோன்னு அழுவாரா? ஐயோ HDFCயில் லோன் வாங்கி இப்போ தான் வீடு கட்டியிருக்கிறேன், அதுக்குள்ளே வந்து தொலைக்கிறாருன்னு அவர் அழுவாரா? பயப்பட மாட்டார்ல. அதே தான் நாமும் அங்கே எவர் பேர் இங்கே வைக்கப்படும். நமக்கு என்ன வரக்கூடாதான் சொல்கிறார். நியாயத்தின் பின்னாளில் உங்களுக்கு தைரியம் உண்டாவதற்கு அன்பு என்ன செய்யணுமா? பூரணப்பட வேண்டும். அப்படின்னா எதை எப்படி நமக்கு நியாயத்திற்பு? அக்கார்டிங் டு அவர் லவ். நம்முடைய அன்பின் செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு நியாயத்தீர்ப்பு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நியாயத்தீர்ப்பினால் உங்களுக்கு என்ன செய்யணும்? தைரியம் உண்டாக வேண்டுமானால் நியாயத்தீர்ப்பாக வரட்டும். இயேசு வந்தால் என்ன? நான் அவரோட இருக்க போகிறேன். இங்கே இருந்தால் அவருக்கு லாபம், அங்கே போனால் எனக்கு லாபம். அவ்வளோதானே பவுல் சொல்கிற மாதிரி. இங்கே இருந்தால் யாருக்கு லாபம்? கர்த்தருக்கு லாபம், சபைக்கு லாபம். அங்கே போனால் நமக்கு லாபம். அவ்வளோதானே. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் இன்றைக்கு வருகை குறித்து மற்ற செய்திகளை கேட்கும்போது நிறைய பேர் உள்ளம் கலங்குதில்ல. ஐயோ சூரியன் கருப்பாயிடுமா? ஆயிட்டு போட்டோம், நமக்கு என்ன கழுத. சூரியன் சவ் ஆயிட்டு போட்டோம், அது முத்திரை போடலைன்னா ரேஷன் கடையில் ஒன்றும் வாங்க முடியாது. வாங்க நம்ம தான் இருக்க மாட்டோமே. நாம் இங்கே இருக்க போகிறது இல்லையா? அப்புறம் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நியாய தீர்ப்பை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு சபைக்கு என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது. அன்பிலே குறை இருந்தால் தான் நமக்கு என்ன வரணும்? பயம் வரணும். ஏன் நமக்கு தைரியம் வர்றது? நாம் அன்பிலே பூரணப்பட்டால் நமக்கு என்ன வராது? பயம் வராதுல்ல. இந்த அன்பின் தன்மைகள், இயேசுனுடைய அன்பை நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு. நான் உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகம் 3 பரிமாணம் உள்ளது. ஆனால் தேவனுடைய அன்பு 4 பரிமாணம் உள்ளது. தேவனுடைய உலகம் என்ன? 4th dimension, 4 பரிமாணங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த அகலம் என்பதற்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், he can embrace anybody. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் என்ன? அவன் எப்படிப்பட்ட பஞ்சமா பாதகனாக இருந்தால் என்ன பண்ணாதே அவனை அணைத்து கொள்ளும். எம்ப்ரேசிங் லவ். அது எப்படிப்பட்ட அன்பு? எப்படிப்பட்ட பஞ்சமா பாதகன் என்ன பண்ணுவது? ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அன்பு. அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம். அகலம் என்றால் என்ன? யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அகலமான ஒரு தேவனுடைய அன்பு. அடுத்தது நீளம் என்பது என்னதுங்களா? ஹலோ, நீளம் என்பது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும். ஒன்று யாரையும் அணைத்துக்கொள்ளும். ரெண்டாவது என்ன? காலத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் என்ன செய்யும்? எவனையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பு. இந்த நீளம் என்பது அர்த்தம் என்ன? அது லாஞ்சிவிட்டி. அதாவது நீளம் எங்கே? அது லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங். என்ன பண்ணும்? அது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிற அன்பு. எது வரைக்கும்? நித்தியம் வரைக்கும். யோசிச்சு பாருங்கள், இயேசு பிறந்ததுக்கு பின்னால், இயேசு பிறந்து மரிச்சார் இல்லையா? நம்மளாம் எப்போ பிறந்தோம்? அதுக்கப்புறம் தானே பிறந்தோம். இயேசு ரத்தத்தை சிந்தி பாவிக்காக பாடுபடும் போது நாம் பிறக்கல. இப்போ தானே பிறக்கிறோம், இப்போ தான் ரட்சிக்கப்படுறோம். ஆனால் அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அரவணைத்துக் கொள்ளுதில்லை. ஹலோ, லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங். என்ன செய்யும்? நித்தியம் வரைக்கும் அந்த அன்பு தொடர்ந்து வரும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் சிலுவையில் தன் ஆத்துமாவை பாவ நிவாரணைக்கு ஒப்பு கொடுத்த போது தமது சந்ததியை கண்டு திருப்தியானான் போட்டிருக்கு. சிலுவையில் அவர் ஜீவனை கொடுக்கும்போது யாரை பார்த்தா? நம்மை பார்த்துருக்கிறார் அவர். ஏனென்றால் அவருடைய அன்பு சோ லாங். ஒன்று சோ பிராட், அது என்ன செய்யும்? எவனையும் ஏற்றுக்கொள்ளும். அடுத்தது என்ன பண்ணும்? எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த அன்பு போகும். மூன்றாவது வாசிங்க, ஆழமும். அடுத்தது ஆழம். எந்த ஆழம் தெரியுங்களா?
எந்த பாவி எந்த ஆழத்தில் கிடந்தாலும் அங்கே வர போய் தூக்கிட்டு வந்துடுவார் அவர். சங்கீதம் 42 வாசிக்கிறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து போட்டிருக்கல. பயங்கரமான குழின்னு அர்த்தம் என்ன? நட்டு சொன்னேனே, பாட்டம்லெஸ் பிட். பயங்கரமான குழி என்றால் அர்த்தம் என்ன? அது எவ்வளோ ஆழன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனுடைய அன்பு என்ன பண்ணுறீங்களா, இல் கோ டு எனி டெப்த். எந்த ஆழம் வரைக்கும் போய் என்ன பண்ணுறீங்களா, அந்த பஞ்சமா பாதைகளை தூக்கி எடுத்துரும். அடுத்தது உயரமும் எங்கே வரை கொண்டு போகும்? அவர் வீடு வரைக்கும் கொண்டு போய் வச்சிரும். ஆமென், ஆமென். தேவனுடைய அன்பின் 4 ஒன்று என்ன? யாரையும் ஏற்றுக்கொள்ளும், எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளும், எந்த ஆழத்தில் கிடக்கிறவனையும் தூக்கி எடுக்கும். அவனை தூக்கி எடுத்து பூமியில் விடுகிறவர் அல்ல, அவனை கண்மலையுமே நிறுத்துகிறவர். எங்கே கொண்டு போய் சேர்ப்பார்? அவனை நித்தியம் வரைக்கும் அவனை கொண்டு போயிடுறார் இல்லையா, பரலோகம் வரைக்கும் கொண்டு போகிறார் இல்லையா. அவனை தேவனுடைய அன்பின் 4 பரிமாணங்கள்: அகலம், நீளம், ஆழம், உயரம். ஆனால் வேணும் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பின் நாளில் நமக்கு தைரியம் உண்டாக வேண்டுமானால் அன்பு என்ன செய்யணும்? பூரணப்படணும். பூரணம் என்றால் நமக்கு இன்றைக்கி அகலம், நீளம், உயரம் இருக்குது, என்ன கிடையாது? நோ டெப்த். நமக்கு இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்கு என்ன இருக்குது? நமக்கு யார் சபைக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், எந்த காலத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், பரலோகத்துக்கு கூட்டு போவோம்னு சொல்லுவோம். ஆனால் எங்கே போக மாட்டோம் தெரியுங்களா? கீழே போக மாட்டோம். பாவி இருக்கிற இடத்துக்கு போய் என்ன செய்ய மாட்டோம்? அவரை தூக்கி எடுக்க நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இல்லை. அப்படின்னா எதன்படி நமக்கு நியாயத்தீர்ப்பு? அக்கார்டிங் டு த லவ். அந்த அன்பு இருந்தால் என்ன ஆகுதுங்களா? நாட் டு பி ஃபியர்ஃபுல். என்ன செய்ய வேண்டாம்? தேவனுடைய அன்பு நமது வாழ்க்கையில் இருந்தால் நாம் நியாயத்தீர்ப்பு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அப்படின்னு நியாயத்தீர்ப்பு எதன் அடிப்படையில்? அக்கார்டிங் டு தேர் லவ். எந்த அளவுக்கு நீங்களா நம்ம அன்பிலே பூரணமாகிறோமோ அந்த அளவுக்கு நியாயத்தீர்ப்பு பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். நியாய தீர்ப்பு என்ற உடனே ஏன் இன்னைக்கு சபைகளுக்கு பயம் வரணும்? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏன் பயம் வரணும்? வரக்கூடாது. ஏன் வருதுன்னா நம்முடைய எண்ணம் இல்லை, அவருடைய அன்பு நம்மகிட்ட இல்லை. அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டோம், அந்த அன்பை நம்மளால் திரும்பி காட்ட முடியல. அதுதான் பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, எதன்படி நமக்கு விசுவாசிக்கு எதன் அடிப்படையில் பின்னாடி காரியங்களை சொல்லுகிறேன். ஆனால் சில கருத்துக்கள் அடிப்படையாக வேறு சொல்லப்படுகிறது. ஒன்று என்ன? அக்கார்டிங் டு அவர் லவ். அந்த அன்பு இருந்தால் என்ன பண்ணாது? நீட் நாட் டு பி ஃபியர்ஃபுல். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் ஒருத்தருக்கும் இல்லை. ஏன்? அன்பு என்ன போறப்படுகிறது? ஏன்? அவர் அங்கே இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன். அவருக்கு நியாயத்திற்கு பயம் கிடையாது, எனக்கும் நியாயத்திற்கு பயம் கிடையாது. ஏன்? அவருடைய அன்பு எனக்குள்ள இருந்தால் நான் ஏன் பயப்படணும்? ஆமென், ஆமென். அடுத்து ஒன்றை சொல்லுகிறேன். எதன் அடிப்படையில் நமக்கு நியாயத்தீர்ப்பு என்றால் அக்கார்டிங் டு ஸ்டெபிலிட்டி. நாம் எந்த அளவுக்கு தேவனுக்குள் நிலைத்து நிற்கிறோமோ அதன் அடிப்படையில் நமக்கு நியாயத்தீர்ப்பு. ஒன்று, முதல்ல சொன்னேன், அவருடைய அன்பின் அடிப்படையில் நமக்கு நியாயத்தீர்ப்பு. அடுத்தது, நாம் நிலைத்து நிற்கிறோம் தெரியுங்களா, அந்த நிலைத்து நிற்பதின் அடிப்படையில் நமக்கு நியாயத்தீர்ப்பு. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஆடுகின்ற ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்பப்போ அசைகின்ற ஆவிக்குரிய சொல்கிறாங்களே, காற்று அடித்தால் இலைகள் கூட அசையுதில்லை, அதோட மோசமாக ஆவிக்குரிய வாழ்க்கை அசைகிறதே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல். அப்படின்னா வருகையில் என்ன வாய்ப்பு இருக்குது? வெட்கப்பட்டு போக வாய்ப்பு இருக்குது. There's a possibility of getting ashamed. நாம் வெட்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என் பிள்ளைகளே, அவர் வரும்போது என்ன செய்யக்கூடாது? நீங்கள் நானும் வெட்கப்பட்டு போகாதபடி தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இரண்டாவது, அவர் வரும்போது நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும். என்ன வேண்டும்? அவருக்குள் நிலைத்து நிற்கிற தன்மை, ஸ்டெபிலிட்டி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஸ்டெபிலிட்டி மிக மிக குறைவு. அன்றைக்கு எலியா கேட்டார், எந்த மட்டும் 2 வேளை குந்தி நடப்பீங்க? கத்த தேவனானால், பாகால் தேவனானால், ஏதாவது ஒரு பக்கம் தானே. இந்த கேட் ஆன் த வால்பாங்க, மதில் மேல் பூனை, அது எந்த பக்கம் குதிக்குன்னு அதுக்கே தெரியாது. அன்னைக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? இந்த பக்கமா அந்த பக்கமா, எந்த பக்கம்னாலும் குதிப்பேன், எனக்கே தெரியாது. அவங்க தான் நியாயத்தீர்ப்பு குறித்து பயப்படணும். நீங்கள் நானும் பயப்பட, ஏன்னா நான் வெட்கப்பட்டு போகிற கூட்டம் இல்லை, வெட்கப்படவே மாட்டேனா. ஏன் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்குது? தேவனுக்குள் நிலைத்திருக்கிற தன்மை. அன்புக்குரியவர்களே, ஒன்று முதல்ல சொன்னேன், அக்கார்டிங் டு ஹிஸ் லவ். அடுத்தது அக்கார்டிங் டு அவர் ஸ்டெபிலிட்டி. நாம் எந்த அளவுக்கு தேவனுக்குள் நிலைத்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நியாயத்தீர்ப்பினால் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம்.
அப்படியான நியாய தீர்ப்பு என்பது ஒரு சபையை, தேவனுடைய பிள்ளையை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் நியமிக்கவில்லை. நாட் டு பி அஷேம்டு. நாம் வெட்கப்படுற கூட்டம் இல்லை. தெரிந்தானே சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், அவர்கள் முகங்கள் ஒரு காலம் தேவனுடைய பிள்ளை முகம் வெட்கப்பட்டே போகக்கூடாது. அப்போ நியாய தீர்ப்பில் மாத்திரம் ஏன் நாம் வெட்கப்பட்டு நிற்கணும்? அதுக்கு என்ன வேண்டும்? நிலைத்து நிற்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. கடகடன் சில வசனங்களை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். 1 எபிரேயர் 12:7 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேண்டும்? சகிப்புத்தன்மை இருந்தால்தான் நாம் நிலைத்து நிற்க முடியும். எபிரேயர் 12:7 வாசிங்க. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் நிந்தையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். நாம் அவருடைய பிள்ளை என்றால் என்ன ஆகும் தெரியுங்களா? நாம் என்ன செய்வோம்? அவருடைய சிக்ஷைகளை என்ன பண்ணுவோம்? நாம் சொல்ல போனால் நிந்தை, நல்ல வார்த்தை. நிந்தை என்பது கத்தணும்னா நம்ம செய்த தவறு இல்லை, செய்யாத தவறை நம்ம செய்தோம், நம்மளை திணிப்பு வாங்க தெரியுங்களா? அதை சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா நான் இன்னைக்கு எதை சகிக்கணும் தெரியுங்களா? நாம் செய்த குற்றத்தை ஒருத்தர் சுட்டி காட்டினால் ஒருவேளை சகித்துக்கொள்வோம். ஆமாம், நான் செய்தேன், தப்பு தான், அதுக்கு தண்டிக்கிறாங்க, பொறுத்துக்கொள்வோம். ஆனால் எபிரேயர் 12:7 வாசிக்கிறோம், எதை சகிக்கணுமா? நிந்தையை சகித்தல். அது என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை. எதில்? நாம் செய்யாத குற்றச்சாட்டுகளை மேலே திணிக்கிறாங்க தெரியுங்களா? அப்போ தாங்கி கொண்டிருந்தால் அதுதான் நிலைத்து நிற்குங்கிறது முதல் அடையாளம். நாம் நிலைத்து நிற்கணும்னா முதல் அடையாளம் என்ன? என்னை எத்தனை பேர் நிந்தித்தாலும் சரி தான், நான் என்ன பண்ணுவேன்? அதை பொறுமையாக சகித்து கொள்வேன். ஏன்? அதுதான் என்னுடைய அழைப்பு. அடுத்தது 2வதாக கொண்டு சொல்லுகிறேன். ரோமர் 8 ரோமர் 8:35 முதல் 37 வரை. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம் எந்நேரம் என்ன செய்யப்படுறோம்? கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். கொல்லப்பட்டு செத்துட்டா பரவாயில்ல, சாகம் விட மாட்டானுங்க. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்படின்னா 2வது எப்படி நிலைத்திருக்கான் தெரியுங்களா? பேரிங் த ட்ரிபுலேஷன். உபத்திரவங்கள் பாடுகளை என்ன பண்ணுறான்? முதல்ல நான் சொன்னேன் என்டியூரன்ஸ், சகித்து கொள்ளுதல். என்ன பண்ண? பொறுத்து கொள்ளுதல். பேரிங் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? கிறிஸ்துவ நிமித்தம் வருகின்ற நிந்தைகள், உபத்திரவங்கள், பாடுகள் என்னவா? எந்நேரமும் நாங்கள் துன்பப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்பட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? அடுத்த வசனம் வாசிங்க. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் மரணம், ஜீவனானாலும் ஜீவன், தேவதூதர்கள், அதிகாரங்களானாலும் அதிகாரமுள்ளவர்கள், வல்லமையிலானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று என்ன செய்ய முடியாது? வானத்தில், பூமியில, பாதாளத்தில் இருக்க யார் நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு என்னை விட்டு பிரிக்க முடியாது. அதுதான் ஸ்டெபிலிட்டி. 1 நிந்தைகளை சகித்துக் கொள்ளுதல். அது எந்த வடிவத்தில் பாடுகள் வந்தாலும் என்ன பண்ணுறா தெரியுங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் என்ன செய்ய முடியாது? என்னை பிரிக்க முடியாது. 3வதாக என்று சொல்லுகிறேன். எபிரேயர் 3:6 எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உம்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகிய. 3வது என்ன? உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற அனுபவம். என்ன அனுபவம்? ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட அவர் மேல் வைத்த நம்முடைய ஒரு அந்த தன்மை இருக்குது. அது எது வரைக்கும் இருக்கணும்? முடிவு பரியந்தம். இன்னைக்கு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்கிறேன், மீட்கப்பட்டு வரும்போது நமக்கு இருந்த ஆத்தும பாரம் நாளாக குறைஞ்சு போயிட்டுருக்கோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்தபோது மீரியாவை பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது ஆடல் பாடலோடு வந்தாங்கல்ல. சிவந்த சமுத்திரம் பிளந்த போது அவர்கள் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் குஷ்டரோகியா மாறி நின்னாங்கல்ல. இதுதான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அனுபவம்.
ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அந்த தேவன் மீது அந்த பற்றுதலை இறுதி வரை என்ன செய்வதில்லை, காத்துக்கொள்வதில்லை. இதுக்கு மாறாக யோவான் 13:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு தாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற நேரம் என்பதை அறிந்து அவர் ஆரம்பத்தில் என்ன அன்பை வைத்தாரோ அதை முடிவு பரியந்தமும் அந்த அன்பை காட்டினான்னு வேறும் சொல்லுது. யோவான் 13:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சோ இயேசுனுடைய அன்பு என்ன தெரியுங்களா? அவர் அன்பு வைத்தால் எது வரைக்கும்? டில் தி எண்ட். ஆனால் நாம் எப்படின்னா ஆரம்பத்தில் அன்பு வைப்போம், கொஞ்ச நாள் அப்புறம் நம்மளுக்கு சண்டை வந்துடும், இல்லை பிரச்சனை வந்துடும். என்ன பண்ணுவோம்? அது ஆண்டவரோடும் சரி அண்டை வீட்டுக்காரனோடும் சரி என்ன ஆகும்? நமக்கு சண்டை வந்துட்டுன்னா அவ்வளோதான், அன்பு டுக்கா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லை கதை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அது அல்ல. என்ன பண்ணுறதுங்களா? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட அந்த உறுதிப்பாடு இது வரைக்கும் முடிவு பரியந்து நிலைத்திருக்குமானால் நாமே தேவனுடைய வீடாக இருப்போம் போட்டிருக்கு. அப்படின்னா 4ஆவதாக கொண்டே சொல்லுகிறேன், கொலோசியர் 2:5. கொலோசியர் 2:5. கொலோசியர் 2:5. நாம் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். என்ன இருக்குதா? எதுல உறுதி? கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதி. நிலைத்து நிற்கணும். என்ன வேண்டும்? நாம் தேவனில் ஒரு விசுவாசத்தை வச்சோம் தெரியுங்களா? அதை என்ன வந்தாலும் சரிதான். எதில் உறுதியாக நிற்கணும்? அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்கிற அனுபவம். அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் பிரியமான சகோதரரே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இருந்ததென்று அறிந்து இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். எதில் உறுதிப்பட்டிருக்கணும்? தேவனுக்கு செய்கிற ஊழியத்தில் எந்த ஒரு காலத்திலும் உறுதியை விட்டு விடக்கூடாது. கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஊராக இருக்கட்டும் வெளியூரை பாருங்க, ஒரு காலகட்டத்தில் கர்த்தருக்கு வல்லுமே பயன்பட்ட அநேகர் இன்றைக்கு ஊழியத்தில் இல்லை. உலகத்தில் இருக்கிறாங்க, எங்கல்ல ஊழியத்தில் இல்லை. ஆரம்பத்தில் தேவனுக்காக பாடுபட்டாங்க, நிந்தைகள் அவமானங்கள் வந்தபோது என்ன பண்ணாங்க? நமக்கு என்னத்துக்கு இந்த வேலைன்னு ஒதுங்கி கொண்டார்கள். இல்லை என்றால் வியாதிகள் பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறாங்க? நமக்கு என்னத்துக்கு தேவை, ஒதுங்கி கொள்வோம். கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் ஒன்று விருதமாக இராது. தேவனுக்காக எடுக்கிற எஃபர்ட் ஒரு நாளும் பயனிட்டு போகாது. ஒருவேளை இன்றைக்கி நம்ம கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு பலன் உண்டு. அதான் சொல்கிறேன், இதை விட்டு விடாதீங்க. தேவனுக்கு நீங்கள் செய்தீங்களே அந்த பிரயாசத்தை என்ன பண்ணாதீங்க ஒருபோது. அப்படின்னா நாம் எதில் நிலைத்து நிற்க வேண்டும்? செய்கிற ஊழியத்தில். பாட்டு பாடுறோம்ல, பகலானாலும் இரவானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ. மழையானாலும் வெயிலானாலும், மழையானாலும் வெயிலானாலும், மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. புயல் வருது, நாங்கள் போட்டான்னு வச்சிங்களா நம்மளுக்கு சபைக்கு வரமாட்டாலும். ஹலோ பாருங்களேன், நேற்று ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் பாதி ஆகிட்டு பாருங்களேன். பாதியாவது வந்தது கர்த்தருக்கு புயலுக்கு தப்பி வந்தவர்கள் இவங்கெல்லாம். கவனித்துக் கொள்ளுங்கள், பாட்டு நல்லா பாடுவான். காடானாலும் மேடானாலும் தொண்டு பார்த்தீங்கன்னா அப்படி நான் எண்டிங் சாங் இது. இவங்க என்னென்னா தொண்டு எல்லாம் சேர்த்து பாடுவாங்க. காடானாலும் மேடானாலும் நல்லா பாடுவான் ஆடு. ஆனால் காடு வந்துன்னா ஆடு காணாமலே போயிடுவான். காடு வெட்டி பாய மாதிரி காணாமல் போயிடுவான் ஆடு. கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் தேவனுக்காக பிரயாசம் எடுக்கிறோம், ஆனால் ஒரு நெருக்கம் வந்தோன்னு என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? அதை விட்டு விடுகிறோம். அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 பேதுரு 5:9. 1 Peter chapter 5 and verse 9. 1 பேதுரு 5:9. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை எதிர்ப்பதில் ஒருபோதும் சோர்ந்து போகவே கூடாது. பிசாசை எதிர்ப்பதில் கவனித்துக் கொள்ளுங்கள், பிசாசை விட பயந்தவன் வேற யாருமே கிடையாது. ஹலோ. ஆனால் தைரியசாலி மாதிரி காட்டிகிட்டு இருப்பான். இப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், அவனை இது செய்திடுவேன், அதை செய்டுவேன்.
சமீபத்தில் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஒரு பிராமண குலத்திலிருந்து கத்தரை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு பெண், அவருடைய கணவன் வீட்டார் எல்லாரும் அந்த அம்மாவுக்கு எதிராக இருக்காங்க. அவன் கணவன் என்ன பண்ணுறான்னா, யாராவது ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்து இந்த அம்மாவை கொன்னணும்னு ட்ரை பண்ணுறான். ஏன்னா நம்ம மார்க்கத்தை விட்டு போயிட்டா இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டாம், குடும்பத்துக்கு வேண்டாம், கொன்னுடணும். அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது, இப்போ அசுதாய் வருது, அந்த ஏவுது வருதுன்னா அது நல்லா தெரியுது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக விடுன்னு பாஸ்டர் வீட்டுக்கு வந்து உட்காந்துப்பாங்க ஹாலில். பாஸ்டர் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, அது இப்படி பண்ண அப்படி பண்ண. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசணும், நான் பெயல்செபூ வந்திருக்கேன்னு தான் ஒரு நாள் சொல்லித்தான், நான் லூசிஃபர் வந்திருக்கேன்னு தான் ஒரு நாள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பேரை சொல்லிகிட்டே பாகால் வந்திருக்கேன் நான் ஒரு நாள். கடைசியில் பார்த்தேன் பார்த்தீங்களா, உன் குடும்பத்தை அழிச்சிருவேன், காலில் போட்டு மிதிச்சிருவேன் சொல்லி இப்படி சொல்லிகிட்டே இருக்குமா. இவங்க 2 பேரும் கனவு மறுக்கான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அவன் மிரட்டுறான், பெயல்செபூ வந்திருக்கான எவன் பயப்படாமல் இருப்பான். லூசிஃபர் வந்திருக்கான குடலுக்கு கொஞ்சம் குலுங்குத்தானே செய்யும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று திணி எதாவது பார்த்துக்க ஆண்டவரே. திடீர்னு பார்த்தா ஒரு மூலையை பார்த்து, ஐயோ ஐயோ மிகாவேல் வந்துட்டான் உளுந்து பண்ணு ஓட்டான். அது அவனை மாதிரி பயந்தவன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் பெரிய தைரியசாலி மாதிரி நம்மளை பயங்காட்டிட்டு உட்காந்துருப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள், இதில் நீங்கள் நானும் சோர்ந்து போயிடக்கூடாது. இதில் நிலைத்து இருக்க வேண்டும். ரெசிஸ்டிங் தி டெவில், சாத்தானை எதிர்த்து இருப்பதில் ஒருபோதும் சோர்ந்து போயிடவே கூடாது. அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்திலே நிலைத்திருங்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். 7வது என்ன, இயேசு நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒரு லிபர்ட்டி, ஒரு சுயாதீனம். அந்த நிலையில் நாம் என்ன செய்யணும்? மறுபடியும் அடிமைத்தனத்து நுகத்துக்குள்ளே போய் மாட்டாமல் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இயேசு நமக்கு கொடுத்த விடுதலை உறுதியாக நிற்கணும். உதாரணமாக சொல்லுகிறேன், நான் ரட்சிக்கப்படும் போது பெரிய பாவம்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் என்கிட்ட நிறைய கடன் இருந்தது. நிறைய கடன், ஏன்னா குடும்ப சூழல்கள், அடிக்கடி ஹாஸ்பிட்டல், நிறைய செலவு வந்ததுனால எனக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை அப்போ கூட. ஆனாலும் கடன் நிறைய இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தபோது எனக்கு சொன்ன கவுன்சில் என்னென்னா, தம்பி இனிமேல் கடன் வாங்காதீங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், கடன் வாங்காதீங்க. இந்த தேவ கிருபை 28 ஆண்டுகள் ஆகுது, இன்றைக்கு வரைக்கும் கடன் வாங்காமல் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். என்ன வேணும் தெரியுங்களா? அந்த உறுதிப்பாடு வேணும். தேவைகள் வரும்போது என்ன பண்ண உடனே ஒன்று வாங்கிடலாமே. சில ஊழியர்களை பார்த்தீங்கன்னா ஸ்தாபனங்கள் பெருசாக வளரும், ஊழியங்கள் வளர அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அதிகமாகிட்டு போகும் தெரியுங்களா? அந்த ப்ராஜெக்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தே வில் கோ ஃபார் லோன். கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கடன் வாங்கலாம் இவ்வளோ பெரிய பில்டிங் வந்திருக்குமா? கடன் வாங்கலாம் இவ்வளோ பெரிய ஊழியம் வளர்ந்துருக்குமா? கடன் வாங்கி ஊழியம் செய்து ஊழியம் வளரணுங்கிற அவசியம் வேணும்னு சொல்லலை. கர்த்தருக்கு தேவைப்பட்டால் கடன் வாங்காமல் உங்களுக்கு கொடுத்து போக மாட்டாரா? உங்களுக்கு தெரியும், மோகன் சிலாசத் உங்களுக்கு தெரியும் தானே. அவர் எங்கே 4 மாவட்டத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது சென்னையில் உள்ள ஒரு தொழிலதிபர் அங்கே போனாராம். அவர் முன்ன பின்ன அவர் பார்த்ததே இல்லை. போய் சொன்னாராம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் ஊழியத்துக்கு, உங்களுக்கு என்ன தேவை? அவர் சொன்னாராம், எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் வேணும். அவர் என்ன பண்ணா தெரியுங்களா? 3 மலைகளை வாங்கி கொடுத்துட்டான், 6 கோடி ரூபாய் கொடுத்து. சென்னையில் உள்ள ஒருத்தர் அங்கே போய் 6 கோடி ரூபாய்க்கு குற்றாலம் அந்த பகுதியில் உள்ள 3 மலைகளோடு சேர்ந்த நடத்த அப்படி வாங்கி கொடுத்துட்டா. இன்றைக்கி அதில் ஜெப நடக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஜெபிக்க வச்சு ஹட்டு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அப்படின்னா கர்த்தர் என்ன கொடுக்க முடியாதா என்ன? நாம் என்ன செய்வதில்லை, அந்த உறுதியாக நிற்காமல் என்ன நெருக்கம் வந்து என்ன பண்ணுவோம், கடன் வாங்கிட்ட சரியாயிடும்ல. நாம் எப்படி விரும்புகிறோமோ, நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ, கர்த்தர் அப்படி செயல்படுவார். ஆண்டவரே வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குற ஆளை பாரு ஆண்டவர், என்ன வட்டி இல்லாமல் ஆள் கொண்டு கடன் கொடுப்பான். ஆண்டவரே 2% வட்டினாலும் பரவாயில்ல ஆண்டவர்னா அந்த மாதிரி ஆள் அனுப்புவான். ஆண்டவரே 10 ரூபான்னாலும் பரவாயில்ல ஆண்டவரை 100க்குன்னா அப்படியே ஆள் அனுப்புவார் கர்த்தர். மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராம். ரைத்தலோர் நாம் எப்படி நம்ம ஆண்டவருக்கு லூப் ஹோல் வைக்கிறோம்ல, ஆண்டவரே உங்களால் முடியாது, கஷ்டம், பாவம், நீங்கள் எப்படி 4 லட்ச ரூபா கொடுப்பீங்க? சும்மா ஒரு எவனாவது கடன் பார்த்தா என்ன பண்ணுவேன், ஒரு கார் வாங்கிப்பேன். நான் இது ஹையர் பர்ச்சேஸில் வாங்கிப்பேன். மாதம் மாதம் என்ன பண்ணுவேன், வெறும் 40,000 ரூபா தான் நான் கட்டுவேன். எத்தனை மாதம் கட்டுவீங்க? கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு அந்த உறுதி இருந்தால்தான். கர்த்தர் நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்தார்ல, அந்த சுயாதீனம் கொடுத்த பிறகு மறுபடியும் நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே போய் அகப்பட்டு படக்கூடாது.
7 கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நியாய தீர்ப்பின் நாளில் நீங்கள் நான் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? ஸ்டெபிலிட்டி, நிலைத்து நிற்கிற தன்மை. 7 காரியங்களை சொல்லியிருக்கேன். வீட்டில் போய் திரும்ப மறுபடியும் அதை வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி நிலைச்சு நிற்கிறேன்னா இல்லையா? ஒன்று, நியாய தீர்ப்பினால் நமக்கு தைரியம் வரணும். எப்போ வரும் தைரியம்? தேவ அன்பு நம்முடைய அந்த 4 பரிமாணங்களோடு உள்ளே வந்தால் கண்டிப்பாக நம்ம நியாய தீர்ப்பு பயப்பட மாட்டோம். இரண்டாவதாக, நான் வெட்கப்படவே மாட்டேன். ஏன்? நான் தேவனுக்குள் நிலைத்து நிற்கிறேன். 7 வசனங்களை வேதத்தில் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். எனக்கு திரும்பி சொல்ல நேரம் இல்லை, நான் வேகமாக கடந்து போகிறேன். ஆகவே இதை வீட்டில் போய் கொஞ்சம் திரும்ப படித்து பாருங்கள். என் வாழ்க்கை நான் இதில் நிலச்சி நிற்கிறேன்னா. உதாரணமாக முதல்ல சொன்னேன் இல்லையா, எபிரேயர் 12:7 என்ன வாசிச்சு, நாம் நிந்திக்கப்பட்டால் நாம் நிலச்சி அதை சகித்து கொள்வோமா? தப்பு செய்தால் ஒருவேளை அமைதியாக இருப்போம், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தப்பே செய்யாமல் ஒருத்தர் நம்ம மேலே ஒரு குற்றத்தை திணித்தால் எத்தனை பேர் நாம் சகித்து கொள்ள முடியும்? நம்மால் நிலைத்து நிற்கிறேன் என்றால் அவன்கிட்ட என்ன இருக்குது தெரியுங்களா? அந்த சகிப்புத்தன்மை, அந்த டாலரன்ஸ், என்டியூரன்ஸ். நான் அநேகருக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்முடைய கை இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மடியும், ஆப்போசிட்டில் மடியுமா? ஹலோ, இப்படி மடிகிற கை ஆப்போசிட்டில் மடியுமா? அப்படி மடிக்க யாராவது ட்ரை பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது இப்படி மடிகிற கையை பிடிச்சி அப்படி திருப்பி வளைக்க என்ன பண்ணுவீங்க? தொப்புன்னு காலில் விழுந்துருவோமா? கவனிச்சுப்பா, அதை சகித்து கொண்டால் அதுக்கு பேர் தான் என்டியூரன்ஸ். ஹலோ, இந்த பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டில் ஷாக் அப்சார்வர் இருக்குது தெரியுங்களா, ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த 2 டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஆடிட்டே இருக்கும். வண்டி ஓட்டும்போது பார்த்தா ஆடிட்டே இருக்கு இல்லையா? அது எப்படி அது மூவ் ஆகும்னா இப்படி தான் போயிட்டு வரும். அது அதை இப்படி முறுக்குனா அதோடைய இயல்பு என்ன? இப்படி தான் போயிட்டு வரணும், அதான் டிசைன். ஆனால் அசோக் லேலண்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த லாரி பஸ்ஸில் போட்டு ஷாக் அப்சார்வர் வந்த உடனே என்ன பண்ணுவான், மேலே ஒரு பாயிண்டில் அதை ஜாயின் பண்ணுவான், கீழே ஜாயின் பண்ணிட்டு இப்படி அழுத்த மாட்டாங்க. இது இப்படி போகும், அதை எப்படி போகும், டம்முன்னு உடையாது. அது சொல்லலாம், என்னங்க எப்படி பண்ணால் அது டெஸ்ட் வைக்க ஒன்று இருக்குது, அப்படியே டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று இப்படி போகும், இப்படி போகும். என்ன ஆகும்? அதை தாங்கி நின்றுதுன்னா உன் ஷாக்கு ஒழுங்கான ஷாக் கம்பெனிக்காரன். அப்படின்னா இயல்புக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கும்போது நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? இப்போ இயேசுவை பாருங்கள், இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3 வாசிங்க. எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம ஆண்டவர் எதை சகித்துக் கொண்டிருக்கிறார்? விபரீதம் என்றால் என்ன? அவுட் ஆஃப் ஆர்டினரி திங். இயல்பாக உதாரணமாக 3 பேரை சிறுவில் அறை கொண்டு போகிறாங்க இல்லையா? ஆனால் அந்த 2 பேர் தலையில் முள்முடி இருந்ததா? இல்லை. அவனுக்கு முதல்லாம் அடித்து வாரநாள் கிழிச்சிருந்தாங்களா? இல்லையே. கவனித்துக் கொள்ளுங்கள். முகத்தில் அடித்தாங்களா? காரி துப்புனாங்களா? தாடி மாதிரி இழுத்தாங்களா? ஒன்றும் இல்லைல்ல. அப்படின்னா மற்றவங்களை அவனு தானே சிலுவையில் அடிக்க போகிறீங்க, எனக்கு மாத்திரம் ஏன்? அதுதான் விபரீதம். இயேசு எதை சகித்தார்? அந்த விபரீதத்தை சகித்தார். வருகையில் நீங்கள் நானும் வெட்கப்படாமல் இருக்கணும்னு என்ன வேணும் தெரியுங்களா? இந்த விபரீதங்களை சகிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? நிலைத்திருக்கிற அனுபவம். எது வரட்டும், எல்லாருக்கும் வரது நமக்கும் வரும். இன்னும் சொல்லுவோம், மற்றவங்களோட அதிகமாக நமக்கு வரலாம். ஆனால் என்ன வேண்டும்? நிலைத்திருந்தால் நாம் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பில் வெட்கப்பட்டு போக மாட்டோம். 3வதாக என்னை சுட்டி காட்டுகிறேன். 3வது நியாயத்தீர்ப்பின் அடிப்படையில்னா, அக்கார்டிங் டு த மெட்டீரியல் வி யூஸ்ட் ஃபார் பில்டிங் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள் இருக்குது தெரியுங்களா? வழக்கமாக நம்ம ஊழியக்காரர்களும் சொல்கிறது வழக்கம் உண்டு. நம்ம பூமியில் என்ன கொடுக்குறோமோ அதை கொண்டு தான் பரலோகத்தை கட்டுவாங்களாம். நமக்கு வீடு கட்டுறாங்கல்ல, ஹலோ, நமக்கு வீடு கட்டுறாங்கல்ல, எப்படி கட்டுவாங்களாம்? நம்ம இங்கே என்னத்தை கொடுக்குறோமோ அதை கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே வீடு கட்டுவான்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ நாங்கள் உள்ளே வரல, ஏன்னா ஒன்றை மாத்திரம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மேலே வீடு கட்டுறாங்களே, எதை கொண்டு? நாம் இங்கே தேவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறோம் தெரியுங்களா? அதை கொண்டு. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் வந்து சொல்லுகிறது, பூமியில் நம்ம எதை கட்டுறோமோ அதுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள் என்ன? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசிங்க.
போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. கவனிங்க, எந்த சபையா இருக்கட்டும், தேவனை நம்புகிற எந்த கூட்டமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் அஸ்திபாரம் இதுதான், கிறிஸ்து தான். போடப்பட்ட அஸ்திபாரமாக கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போட முடியாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், கொஞ்சம் கவனிங்க, 6 விதமான பொருள் யூஸ் பண்ணப்படுது இல்லையா அங்க. அஸ்திபாரம் கிறிஸ்து தான். அது மேலே நாம் என்ன பண்ணுறோம், எந்த மெட்டீரியலை கொண்டு நாம் அதை கட்டுகிறோம், எந்த பொருளை கொண்டு நாம் அதை கட்டுகிறோம். முதல்ல என்ன பண்ணுறாங்க, கோல்டு என்பது என்ன, புடமிடப்படுகின்ற அனுபவம். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை எதில் கட்டப்பட வேண்டும், கிறிஸ்து தான் அஸ்திபாரம். அதுக்கு மேலே என்ன செய்யணும், யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோபு 23:10. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என்னவா விளங்குவேன்? பொன் என்பது என்ன, சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய எதில் கட்டப்படணும் தெரியுங்களா, சும்மா லூஸ் மெட்டீரியல் இல்லை. எப்படிப்பட்ட மெட்டீரியல், அது சோதிக்கப்பட்டு என்ன செய்யணும், அது நிரூபிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 26:1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 26:1-2. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். என்ன கேட்குறேன், தைரியமாக போய் நிற்கிறான் பாருங்களேன் தாவீது. சாதாரண துணிச்சல் இல்லை, போய் என்ன பண்ணுறான், என்னை நியாயம் விசாரிங்க. நம்ம நியாயம் விசாரிக்கணும் ஓடக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இஸ் போல்ட் இனஃப் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்ஜ் ஆஃப் த ஹெவன் அண்ட் எர்த். வானத்துக்கும் பூமிக்கும் நியாயாதிபதி அவர் முன்னாடி என்ன சொல்கிறான், என்னை நியாயம் விசாரிங்க. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா, என்ன சொல்கிறான், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன்யா, அதனால நீங்கள் என்னை ஜட்ஜ் பண்ணி பாருங்க. அடுத்தது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆகையால் நான் என்ன செய்ய மாட்டேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகவே கர்த்தரே என்னை நியாயம் விசாரித்தாலும் நான் தள்ளாட மாட்டேன். ஸோ எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க நியாய தீர்ப்பு கொடுத்து தாவீதுக்கு. என்ன சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பிக்கை இருக்கேன், உத்தமத்தில் நடக்கிறேன், நீங்கள் வேணால் என்னை நியாயம் விசாரித்து பாருங்கள், என்னை என்ன செய்ய மாட்டேன், நான் அசைய மாட்டேன். ஸோ என்ன மாதிரி நம்பிக்கை பாருங்க அவனுக்கு, அவனுடைய உத்தமத்தின் மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. அடுத்த வசனம் வாசியம். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்ன பண்ணுங்க, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என்னை சோதித்து என் உள்ளந்திரியங்களை என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். புடமிட்டு 3 வார்த்தை சொல்றாரு. ஒன்று என்ன பண்ணும், திரும்ப வாசிங்க தம்பி. என்னை பரீட்சித்து, அந்த பரீட்சித்துக்கு தெரியுங்களா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டச் மீ. எப்படி சொல்கிறாரு தாவீது, கற்றுட்டு போய் என்ன பண்ணுங்க, என்ன தொட்டு பாருங்க. ஜுரம் இருக்குதான்னு பார்க்குறோம்ல, அது மாதிரி என்ன சொல்கிறான், உன்ட்டு உத்தமம் இருக்குதான்னு என்ன பண்ணி நீங்கள் வந்து என்ன டச் பண்ணி பாருங்கள், தொட்டு பாருங்கள். கத்தை தொட்டால் என்ன ஆகும், கத்தை உடல் தொட்டால் என்ன ஆகும், பர்வதங்கள் கூட மெழுக போல உருகின்றான் சங்கீதக்காரன். அவர் தொட்டால் மலைகள் கூட உருகிடுமா. ஆனால் இவன் உத்தமத்தில் எவ்வளோ நம்பிக்கை தெரியுங்களா, டச் மீ லார்ட். அடுத்தது, என்னை சோதித்து பாரும். அந்த சோதித்து என்பதுக்கு ஸ்மெல் மீ, முகர்ந்து பாருங்க. ஒன்று என்ன, தொட்டு பாருங்க. அடுத்தது என்ன பண்ணா, ஸ்மெல் மீ. இப்போ ஈசா கிட்டே யாக்கோபு நிற்கும்போது சொல்கிறான் தெரியுங்களா, மகனே இது என் ஏசா மகனுடைய வாசனை இருக்குது, வயல்வெளியின் வாசனை சொல்கிறான் இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை இருக்குல்ல. தாவீது எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்க. என்ன சொல்கிறான், என்னை நியாயம் விசாரிங்க, வேணா என்ன பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க. அடுத்தது புடமிட்டுன்னா புட் மீ ஆன் ஃபயர், என்னை தூக்கி எங்கே போடுங்க, அக்னியில் போடுங்க, ஆனாலும் என் உத்தமம் இருக்கும். எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் பாருங்களேன், எவ்வளோ ஒரு நம்பிக்கை. தேவன் என்னை நியாயம் தீர்த்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிந்து போக மாட்டேன். அவர் தொட்டாலும் சரி, அவர் முகர்ந்தாலும் சரி, என்னை அடுப்பில் போட்டு அவர் சுட்டாலும் சரி, அதுதான் கோல்டு. அதுதான் என்ன பேர், கோல்டு. அப்படின்னா நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுறோம் தெரியுங்களா, எதை வைத்து கட்டுகிறார்கள், பொன்னை வைத்து கட்ட. அதுக்கு புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் என்ன அக்னியில் போட்டார்னா என்ன செய்தேன், சுத்த பொண்ணாக மாறிட்டேன், அவ்வளவுதான். முன்னாடி கலப்பட பொண்ணாக இருந்தேன், கர்த்தர் என்ன சோதனை கண்டு அந்த அடுப்பில் போட்ட போது நான் என்னவா மாறிட்டேன், நான் இன்னும் பியூரிஃபை, இன்னும் சுத்திகரிக்கப்பட்டேன், அழுக்கெல்லாம் என்று நீங்கி போச்சுது. அப்போது எதனால் கட்ட வேண்டும், புடமிடப்பட்ட தேவனுக்காக, தேவனால் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு உபதேசத்தில் சபையை கட்டணும். இரண்டாவதாக வெள்ளி. வெள்ளி என்பதற்கு அர்த்தம் என்ன, சங்கீதம்
12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த. அப்போ வெள்ளி என்பது என்ன? புடமிடப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஒன்று புடமிடப்பட்ட வாழ்க்கை பொன், அடுத்தது வெள்ளி என்பது என்ன? புடமிடப்பட்ட வார்த்தை. 7 முறை குகையிலே புடமிடப்பட்ட வெள்ளியின் போட்டிருக்குது. வெள்ளி என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும். 3ஆவதாக விலையேறப்பெற்ற கல், precious stones. அதுக்கு அர்த்தம் என்ன? நற்கிரியைகள். 1 கொரிந்தியர் 3:12 வாஸ்தவம் தெரியுங்களா? ஒருவன் பொன், வெள்ளி, அடுத்தது என்ன? விலையேறப்பெற்ற கற்கள் போட. அர்த்தம் என்னன்னு சொன்னால் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள். அந்த 3 கருத்துக்கள் எதில் கட்ட வேண்டும்? ஒன்று, அது புடமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையினால் கட்டப்பட வேண்டும். 2வது புடமிடப்பட்ட வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும். 3வது நற்கிரியைகளினால் அது கட்டப்பட வேண்டும். அடுத்தது பாருங்களேன், அடுத்தது என்ன? மரம். மரம் என்பது வேறு குறிப்பாக விக்கிரகங்களை குறிப்பது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் நிறைய வசனங்கள், இந்த ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து. அப்படின்னா மரம் எதை குறிக்கிறது? விக்கிரகங்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்களால் கட்டப்பட்டது. அடுத்தது என்ன செய்யப்படுது? மரம். மரம் என்பது என்ன? விக்கிரகங்கள். கவனித்துக்கொள்ள. விக்கிரகம் என்பது என்ன? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு ஊழியங்கள் எதுலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை எதில் கட்டப்படுகிறது? பணத்தின் அடிப்படையில் கட்டப்படுது. பார்த்தீங்களா? மரம் எதை குறிக்கும்? விக்கிரகம். விக்கிரகம் என்றால் என்ன? ஒன்று கீழ்ப்படியாமை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். இது என்ன விக்கிரக ஆராதனை? கீழ்ப்படியாமை. முரட்டாட்டம் பண்ணுதல் என்பது கீழ்ப்படியாமை, டிசோபீடியன்ஸ். அப்படின்னா இன்றைக்கி அநேகர் ஊழியத்தை தான் கட்டுறாங்க, ஆலயத்தை தான் கட்டுறாங்க, ஆவிக்கிற வாழ்க்கையை தான் கட்டுகிறார்கள். எதன் அடிப்படையில்? பணத்தின் அடிப்படை. இல்லை என்றால் என்ன? கீழ்ப்படியாமை. வேற புத்தகத்தை கையில் வச்சுட்டு வசனத்துக்கு மாறாகவும் உன்னை கட்டி எழுப்ப முடியும். இன்றைக்கு எதிரி வசனத்தை சொல்லாதுன்னு சொல்கிறதில்ல, தப்பாக வசனத்தை சொல்லி உற்சாகப்படுத்துகிறான். எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். பைபிளை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இப்படி இருக்க அப்படி இருக்கு, எதை வேணால் சொல்லி கொண்டு இருக்கலாம். அதுதான் பிசாசு உற்சாகப்படுத்துகிறான். அப்படின்னா இன்றைக்கி எதாவது கட்டப்படுகிறது? மரம் என்பது விக்கிரகம். அடுத்தது வைக்கோல், புல். புல் என்பது என்ன? மிக குறுகின வாழ்க்கை என்ற அர்த்தம். a short span of life. சங்கீதம் 90 5 6 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 90 5 6. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். அப்படின்னா எதில் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் கட்டப்படும்? ஆவிக்குரிய எதில் கட்டப்படும்? ஒன்று என்ன? மரம், விக்கிரகத்தால் கட்டப்படுகிறது. அடுத்தது என்ன? நிலைத்து நிற்காத உபதேசங்கள். இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று. ஆவிக்குரியத்தை பார்த்தீங்கன்னா சில ஊழியர்களை பாருங்கள், ஒரு உபதேசத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேற ஒருத்தர் உள்ளே வந்தான்னு வச்சுங்களேன், இதை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போயிடுவாங்க. அதை விட்டு இன்னொன்றுக்குள்ளே போவாங்க. ஏன்? அது புல். புல் என்பது என்ன? காலையில் தோன்றும், அது பூக்கும், மாலையில் அது உலர்ந்து போகும், உதிர்ந்து போகும். அந்த புல் என்பது என்ன? ஒரு குறுகின காலகட்டத்தோட நித்தியத்தை பற்றி வேதம் எந்த காலத்திலும் எந்த வசனத்தையும் ஒன்று மறுதளிக்காது. அதை இன்னும் உறுதிப்படுத்தும், இன்னும் உயர்த்துமே தவிர வேதம் என்ன பண்ணாது? ஒரு வசனத்தை இன்னொரு முரண்படாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுனது, ஆவியானவர் கூட்டி சேர்க்கிற வசனம், அது மாறாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்தா வேறு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, அப்புறம் வேறு ஒன்று. இப்படின்னா அப்படி அந்த சேஞ்சிங் ஃப்ளேவர், அப்பப்போ வாசனை மாறிட்டே வரும். சில நம்ம ஞாபகத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு துணி இருந்திருக்குது, அது பேர் ப்ளீடிங் மெட்ராஸ்னு. அதுக்கு பேர் ஒரு துணிக்கு பேர் பார்த்தீங்களா? ப்ளீடிங் மெட்ராஸாம். ஏன்னா அது ஒரு நடத்தில் இருக்கும். அந்த துணி சட்டையை போடுறாங்க, சட்டையை தைச்சு போட்டால் சட்டை போட்டிருப்பார் இல்லையா? அடுத்தது வாஷ் பண்ணும்போது அந்த கலர் வேறு கலராக மாறிடும். கொஞ்ச நாள் அதை போடுவார், அப்புறம் மறுபடியும் துவைச்சாருன்னா அது இன்னொரு கலர், அப்படி கலர் அதுதான் ப்ளீடிங் மெட்ராஸ்னு துணிக்கு பேராம்.
ஒரே நேரத்தில் இருக்காது. என்ன பண்ணும், அப்பப்போ நேரம் பச்சைவந்தின்னு நான் சொல்லலை, சரியா? அவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் பச்சைவந்தின்னு சொல்லலை. ஆனால் புல் என்பது என்னன்னு சொன்னால் ஒரு நிலையான ஒரு உபதேசம் நிலைச்சு நிற்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவிலும் ஞானஸ்தானம் பெற்றவங்க நின்று சொல்கிறான், கர்த்தராகி இயேசுல ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போவேன், நரகம் போய்டுன்னு சொல்கிறான். அன்னைக்கு நீனு தானே எடுத்தல, அன்னைக்கு அன்னைக்கு தெரியாமல் எடுத்துட்டேன், இப்போ நான் கர்த்தராகி இயேசுல எடுத்துட்டேன், நீ எடுக்கலைன்னா போயிடுவேன். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அநேக சேர்ந்துருக்க ஒரு கூட்டு குடும்பம் ஒரே ஒரு சகோதரமாக தனித்து நிற்கிறாங்க திருச்சியில். மீதி அத்தனை பேரும் அந்த இயேசு நாமத்தை ஞானஸ்தானம் கூட்டத்துக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டின் தென்பகுதியில் ஒரு ஊழியக்காரர் வந்து மிரட்டில் எல்லாம் பயந்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா ஒன்று தனியாக நிற்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா ஒரு சின்ன பாத்திரம் இப்படி வச்சா, ஆமாம் நீ திருத்துவத்தில் ஞானஸ்தானம் எடுத்தல, நீ இப்படி தான் இருப்ப. அது என்ன செய்தாலும் உடனே ஒரு கிரிட்டிசிசம். அதில் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப். இன்றைக்கு அநேக உபதேசங்களுக்கு சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையில் புதுசாக ஒரு ஊழியக்காரர் ரைஸ் ஆனால் அவன் பின்னாடி போய் நிற்பான், பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அவருக்கு வேற ஒருத்தனா அவர் பின்னாடி போயிடுவார். ஏன்னா பெரிய ஆள் கூட நான் இருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு அநேகருக்கு ஷார்ட் லைஃப். அது புல்லினால் கட்டப்படுவது. அடுத்தது வைக்கோல். என்னால் கட்டப்படுவது வைக்கோல். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 25:10. ஏசாயா 25:10. வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் எல்லாம் அடைப்பட்டு கிடக்கும். திராட்சை ரசத்துக்காக இல்லையா? 25:10. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல. கூலம் என்பதுக்கு வைக்கோல், ஸ்ட்ரா, ஹே. அதில் கூலம்னு போட்டு தெரியும். கூலம் என்பது என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போர் அடிக்கிறாங்க தெரியுங்களா? போர் அடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா வைக்கோலாக இருக்காது. என்ன ஆகுனா உடஞ்சி அதுக்கு பேர் தான் கூலம் என்று பெயர். அப்படின்னா இன்றைக்கி எதை வச்சு கட்டுறாங்க தெரியுங்களா? ஒர்த்லெஸ். வைக்கோல் வந்து கத்தம் என்ன? மதிப்பற்றது, ஒர்த்லெஸ். அதாவது வைக்கோல் கூட இல்லை. அது என்னவா? கூலம் என்றால் என்ன? வைக்கோலாவது ஃபுல்லாக இருக்கும். இது அப்படி இல்லை. மாடுகள் சுற்றி மிதிச்சு என்ன ஆகும் தெரியுங்களா? அது மொத்தம் போய் பார்த்தீங்கன்னா வைக்கோலை கொஞ்சம் எடுப்பாங்க, அப்புறம் போய் வேணால் எல்லாம் உடஞ்சி சின்ன ஸ்ட்ரா அதுக்கு பார்த்தீங்களா? அதுதான் அதுக்கு வேணால் வைக்கோல் நடத்தும் என்ன? ஒர்த்லெஸ், மதிப்பற்ற. மரம் என்பது விக்கிரகங்கள், புல் என்பது ஒரு குறுகின காலத்துக்கு ஏற்ற உபதேசத்தை மாற்றுவது. வேதம் சொல்லுது, முற்பிதாக்களின் எல்லைக்குரிய மாற்றாதன்னா நம்மளுக்கு வேலையே அதுதான். மூன்றாவது என்ன பண்ணுறாங்க? கூலம் என்றால் என்ன? மதிப்பற்றவைகள், மிதிக்கப்படுகின்றவைகள். 3 காரியங்களை வச்சு அப்போ கவனித்து பாருங்கள். 6 பொருள் பயன்படுத்தப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுவதற்கு. 1 பொன், அதுக்கு அர்த்தம் என்ன? புடமிடப்பட்ட வாழ்க்கை. அடுத்தது வெள்ளி என்பது என்ன? ஹலோ, புடமிடப்பட்ட வசனம். அடுத்தது வெளியேறப்பட்ட கல் என்பது என்ன? நற்கிரியைகள். அப்போது எப்படியும் கட்டலாம், இவைகளிலும் கட்டலாம். அடுத்தது என்ன? மரம், விக்கிரகங்கள், பணம். அடுத்தது என்ன? புல், அது என்ன? குறுகின காலத்திட்டங்கள். அடுத்தது என்ன? வைக்கோல், அது கத்தம் என்ன? மதிப்பற்றவைகள். 2 விதத்தில் கட்டுறாங்க. நாளானது விளங்க பண்ணும். அக்னியினால் அது சோதிக்கப்படும் போது என்னாகும்? கட்டினது வெந்தால் அவன் நஷ்டப்பட்டு போவான். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் இன்றைக்கு எதன் அடிப்படையில் நாம் நியாயம் தீர்க்கப்படுதுங்களா? அக்கார்டிங் டு த மெட்டீரியல் வி யூஸ் டு பில்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புவதற்கு எதை பயன்படுத்துகிறோம்? என்ன பொருளை பயன்படுத்துகிறோம்? புடமிடப்பட்ட வாழ்க்கையா? புடமிட உன்னதமான வசனமா? இல்லை நற்கிரியைகளா? இதை விட்டு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி? பணம் என்ற அந்த மரம், விக்கிரகங்கள், அடுத்தது புல் என்ற ஒரு குறுகின கால உபதேசங்கள். நாளுக்கு நாள் மாற்றிட்டு இருப்பாங்க. வேதம் மாறாது, சத்திய வேதம் மாறாது, ஒரு நாள் மாறாது. அது உண்மைதான், எந்த காலத்துக்கும் அது மாறாது. அடுத்தது என்ன? பயனற்றவைகள், ஒர்த்லெஸ், மதிப்பற்றவைகள். அக்னி வரும்போது என்ன ஆகிடும்? முடிஞ்சு போயிடும்ல. அப்படின்னா முதல்ல ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, அக்கார்டிங் டு லவ். அது என்ன வேண்டாம்? நாட் டு பி ஃபியர்ஃபுல், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது என்ன? அக்கார்டிங் டு ஸ்டெபிலிட்டி, அதாவது நாம் நிலைத்து நிற்கிற தன்மை. அதுக்கு என்ன வேண்டாம்? நாட் டு பி அஷேம்டு. 3வது என்ன? அக்கார்டிங் டு த மெட்டீரியல், பயன்படுத்துகின்ற பொருள். அதுக்கு என்ன? நாட் டு பி பர்ன்ட், எரிக்கப்பட்டு விடக்கூடாது. அக்கார்டிங் டு மெட்டீரியல் அர்த்தம் என்ன? நாட் டு பி பர்ன்ட். நீங்கள் நாம் எரிந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வருகையில் நாம் பட்ட பாடுகள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்வது லகுவானதல்ல. சரியாக செய்கிறாங்களோ தவறாக செய்கிறாங்களோ அது அப்புறம். எப்படி ஊழியம் செய்தாலும் பாடுகள் தான். அக்கிரமத்தில் ஊழியம் பண்ணால் கூட அதுக்கு நிறைய தியாகங்கள் இருக்குது.
அதுக்கு நிறைய உபத்திரவங்கள் இருக்குது. இவ்வளவு பாடுபட்டு ஒரு நாள் கட்டினது எரிந்து போனால் அப்படின்னா நாட் டு பி பர்ன்ட், வருகையில் நாம் என்ன செய்யக்கூடாது, எரிந்து போய்விடக்கூடாது. அதுக்கு என்ன வேண்டும், சரியான பொருளை, சரியான உபதேசத்தை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். எனக்கு பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஊழியத்தை வந்து அது எப்படி இருக்கும்? வசனமே வேண்டாம், அனுபவங்கள் போடும், இந்த கடை அந்த கடை சொன்னா போடும், அல்லது நற்கிரியை வேண்டாம், எந்த கிரியை வேண்டாம் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த ஊழியம் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? அப்படின்னா விசுவாசிகளும் சரி, தேவ மனிதர்களும் சரி, ஒரு நாள் வருகிறது, எதன் அடிப்படையில் நியாயத்தீர்ப்பு? அக்கார்டிங் டு த மெட்டீரியல் தட் யூஸ் டு பில்ட் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அவர்கள் என்ன பொருளை பயன்படுத்தினாங்களோ அதன் அடிப்படையில் தான் நியாயத்தீர்ப்பு. ஏன்? ஒரு நாள் வந்தால் எரிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக என்று சொல்லுகிறேன், அக்கார்டிங் டு ஒர்க்ஸ், நமது கிரியைகளின்படி நமக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. கவனித்துக் கொள்ளுங்கள், எதன் அடிப்படையில்? நமது கிரியைகளின் அடிப்படையில். மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். நான் திரும்ப வாசிக்கிறேன். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய, கவனிச்சிங்களா? பிரயோஜனமற்ற கத்துங்களா? அன்ப்ராஃபிட்டபிள் சர்வெண்ட். இவங்க யாரு? அன்ப்ராஃபிட்டபிள், அதாவது பிரயோஜனமற்ற, என்ன சொல்ல போனால் லாபகரமாக ஊழியம் செய்யாத. நமக்கு தெரியும், 5 தாலந்து கொடுக்கப்பட்டது, 2 தாலந்து கொடுக்கப்பட்டது, 1 தாலந்து கொடுக்கப்பட்டது, 5 10ஆக மாறினது, 2 4ஆக மாறினது, 1 1ஆக இருந்ததில்லை. இருந்தபோது அவன் என்ன பண்ண சொன்னான், நீர் யார்? விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத சேர்க்கிறவர், உனக்கு தான் தெரியுமே. அப்போ நீ ஏன் இதை காசுக்காரனை போட்டிருக்கக்கூடாது? வரும்போது அதை பெற்றுக்கொள்வேனே. கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு எதன் அடிப்படையில் நியாயத்தீர்ப்பு? நான்காவது, அக்கார்டிங் டு அவர் ஒர்க்ஸ், நமது கிரியைகளின் அடிப்படையில் நமக்கு நியாய தீர்ப்பு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ என்ன ஆகிடும்? நீ ப்ராஃபிட்டபிளா அன்ப்ராஃபிட்டபிளா, தேவனுக்கு பயனுள்ள ஒரு ஊழியக்காரனா, தேவனுக்கு பயனற்ற ஒரு ஊழியத்தை செய்தோமா, அது என்னைக்கு தெரியும்? அன்னைக்கு தெரியும். நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டிய அவசியம் உண்டு. லூக்கா 14:24 வாசிங்க. லூக்கா மன்னிக்கணும், ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 14:10. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன்னுடைய சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. கவனிங்க, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? அடுத்த ஒருத்தனை குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம். இன்றைக்கி ஊழியத்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆவி இருக்குது. நமக்கு புரியாமல் இன்னொருத்தர் ஒரு ஊழியம் பண்ணான்னு வச்சுங்களேன், உடனே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியாது, ஆனால் என்ன பண்ணுவோம்? இது ஒரு ஊழியமா, 2 ஊழியம் பண்ணுறான் அப்படி சொல்கிறோம் இல்லையா? வேதம் சொல்லுது, நீ என்ன பண்ணாத. திரும்ப வாசிங்க 10ஆம் வசனம், 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? 12ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? யாரை பற்றி கணக்கு கொடுக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி இல்லை, பக்கத்து சபைக்காரன் இல்லை, நம்ம பாஸ்டருக்கு இல்லை. ஃபஸ்ட்டு பாஸ்டர் பற்றி கணக்கு கொடுக்க வேண்டாம். யாரை பற்றி கணக்கு கொடுக்கணும்? அப்படின்னா அது சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டீம் இருக்கும். என்ன, நிறைய சித்தி மாமா பிள்ளைங்கள்லாம் வந்துன்னா ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் அது ரெடி தான். வீட்டில் எந்த வீட்டில் சேர்ந்தாலும் அந்த வீடு நாசம். அன்னைக்கு ஒரே ஆன்னு கத்திட்டு இருப்போம். இதில் அடித்தடி வரும்ல, இந்த அடித்தடியில் எவன் நிறைய அடி வாங்கிட்டானோ அவன் நேரம் எங்கள் பாட்டிகிட்ட போவான். பாட்டி அவன் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எங்கள் பாட்டி சொல்லாது, வான் துருத்தியை நீ ஊதுலம்பாங்க. அதுக்கத்தானே அடுத்தவன் துருத்தியை ஊடாத வான் துருத்தியை ஊதும்பாங்க. ஆவிக்குள்ள ஆவியான சொல்லதான், வான் துருத்தியை ஓது, அடுத்தவன் துருத்தி உனக்கு வேண்டாம். வான் துருத்தியை ஓதுக்கு உனக்கு பலம் இல்லை. இதை விட அடுத்தவன் வீட்டு துருத்தி ஏன் போய் தூக்கிட்டு உட்காந்துருக்க? துருத்தினா உங்களுக்கு தெரியும் தானே? துருத்தினா தெரியுமா? தெரியாதா? பெல்லோஸ்னா என்ன தெரியுங்களா? இந்த இரும்பெல்லாம் அடிக்கிறான் தெரியுங்களா? காய்ச்சி அடிக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு பண்ணால் அப்படி இப்படி, அதுதான் பெல்லோஸ், அதான் துருத்தி. என்ன அர்த்தம்? வான் துருத்தியை போதுனா உன் அடுப்பு எரியும், நல்ல இரும்பு வேகம். அடுத்தவன் துரியை போட்டால் உன் அடுப்பு எப்படி எரியும்?
கவனித்து கொள்ளுங்கள். அடுத்தவனை பற்றி நமக்கு நியாயத்திரும்ப கணக்கு கொடுக்க போகிறது இல்லை. அவர் இப்படி பண்ணாராண்டு, அப்படி பண்ணாண்டு, வாங்கறையே சொல்கிறா அப்படின்னா நம்ம கிரியைகள் படித்தான் நமக்கு நியாயத்திருப்பே தவிர அவர் இப்படி பண்ணார் அதனால நான் இப்படி பண்ணேன்னா பயன் இல்லை. அது பயனாக இருக்காது, பிரயோஜனமாக இருக்காது. நாம் இன்றைக்கு அக்கௌண்டபிள் யாரை பற்றி? அடுத்தவங்களை பற்றி இல்லை. கணவனை பற்றியோ மணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ இல்லை இன்னொரு ஊழியக்காரனை விசுவாசிய சபையை பற்றி அல்ல. ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் மை காட் அண்ட் டெஸ்டிஃபை அபவுட் மை செல்ஃப். என் தேவனுக்கும் முன்பாக நின்று என்னை குறித்து சொல்லணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி சொல்றதுக்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கல. நீங்களும் நானும் நீதிபதி அல்ல. அப்படின்னா நம்ம பற்றி என்ன கணக்கு கொடுக்க வேண்டும்? 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். அக்கார்டிங் டு நம்முடைய கிரியைகளின் நியாயத்தீர்ப்புன்னு சொன்னோம் இல்லையா? அடுத்தவங்களை பற்றி இல்லை, நம்ம பற்றி நாம் கணக்கு கொடுக்கணும். முதல்ல நாம் எதை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டும்? நமது உண்மையை பற்றி நாம் கணக்கு கொடுக்கணும். நியாயத்தீர்ப்பில் தேவனுக்கு உண்மை இருக்கும். எதை பற்றி போகிறோம்? அடுத்தவங்க உண்மை இல்லாதவ இருந்தான் அதை பற்றி இல்லை. எதை பற்றி நாம் கணக்கு கொடுக்கணும்? என்னுடைய உண்மையை பற்றி நான் என் ஆண்டவருக்கு நீதிபதி கணக்கு கொடுக்க வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 16:12 வாசிங்க. வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுக்கிறவன் யார்? கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு என்ன நம்ம எடுத்துக்கொள்வோம், நம்மகிட்ட எது இருந்தாலும் அது நம்முடையது இல்லை, வேறொருத்தருடையது. ஆமென், ஆமென், ஆமென். ஏதாவது நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னா அது யாருடையது இல்லை. திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. நிறைய பேர் இந்த வசனத்தை ஏற்றுக்க மனசு வர மாட்டேங்குது. வாசிங்க. வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால். தம்பி தனித்தனியாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வாசிருக்காங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ள. வேறொருடைய காரியம் என்ன? நமக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, நம்முடையதா கர்த்தருடையதா? ஹலோ. மண்ணானது தான் உணர்ந்த மண்ணுக்கும் ஆவி தன்னை தந்த. அப்போ ஆவி நம்ம உயிர் நம்மகிட்ட இல்லைல்ல. ஹலோ. இந்த உடம்பு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இந்த உடம்பு என்ன உடம்பு இல்லை, அவருடைய ரத்தத்தால் வாங்கப்பட்ட உடம்பு. ஹலோ, ஹலோ. நம்மகிட்ட ஏதாவது டேலண்ட் இருக்குது தெரியுங்களா, ஏதாவது ஸ்கில் இருக்கு இல்லையா, அது நம்ம தான் இல்லை கற்றுக் கொடுத்ததா? அதான் சொல்லிட்டார், இது யாருடையது? வேறொருவனுடைய ஒரு பொருளில் நீ உண்மையாக இராவிட்டால் உனக்குன்று எவன் கொடுப்பான் உனக்கு? அப்படின்னா எதில் உண்மை வேண்டும்? இன்றைக்கு அடுத்தவங்க காரியத்தில் உண்மையாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? நமக்கென்று ஒரு நாள் ஒரு நித்திய ராஜ்யத்தை நமக்கு ஒரு ஐக்கியத்தை ஒரு ஐஸ்வர்யத்தை வைத்து அதை கொடுப்பார். இன்றைக்கு நம்மகிட்ட இருப்பதெல்லாம் என்ன? காட் கிவன் ட்ரெஷர்ஸ், தேவன் கொடுத்த பொக்கிஷம். திறமையாக இருக்கட்டும், தகுதியாக இருக்கட்டும், தாளந்துகளாக இருக்கட்டும், வரங்களாக இருக்கட்டும், வல்லமையாக இருக்கட்டும், கிருபை எதுவாக இருந்தாலும் சரிதான். இது யாருடையது? 1 பேதுரு 4:10 வாசிங்க. 1 Peter chapter 4 and verse 10. 1 பேதுரு 4:10. 1 பேதுரு 4:10. நம்மிலே அவனவன் பெற்ற வரத்தின்படியே நல்லா கவனித்தீங்களா? நமக்கு உள்ள இருந்த வரம் அல்ல, அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல. நம்மளாம் யாரு? உக்ரானக்காரனுக்கு ஆங்கிலத்தில் என்ன தெரியுங்களா? ஸ்டீவர்ட். ஸ்டீவர்ட்னா என்ன? பந்தி பரிமாறுறவன் அர்த்தம். ஹலோ. ஹோட்டலில் போய் உட்காந்துருக்க தெரியுங்களா? உட்காந்து ஒரு மெனு கார்டு கொண்டு ஒருத்தர் கொடுப்பா தெரியுங்களா? ஹலோ. ஹோட்டல் பக்கம் போகிறதே இல்லையோ? ஹோட்டல் விட்டே வரதில்லை, அதை வேணா சொல்லுங்க. இப்போ யார் வீட்டில் எல்லாம் ஹோட்டலில் தானே கதை நடக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் போய் உட்காந்துருக்கார் சாப்பிட, ஒருத்தர் வந்து ஒரு மெனு கார்டை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? பார்த்துட்டு இதை கொடுங்க இதை கொடுக்குன்னு சொல்கிறார் இல்லையா? இவர் ஒரு பேப்பரில் குறிச்சிப்பார், ஒரு சின்ன பேட் வச்சுருப்பார். உள்ளே போகிறாரு, கிச்சனில் போய் அவரே உட்காந்து சப்பாத்தி பிசைவாரா இல்லை பரோட்டா அடிப்பாரா? அங்கே வேற ஒருத்தர் இருக்கார் செய்கிறதுக்கு. இவருக்கு வேலை என்ன வேலை? இவருக்கு தேவையை கேட்டு அங்கே சொல்லணும், அவர் கொடுத்ததை வாங்கி இங்கே கொடுக்கணும். ஹலோ, ஹலோ. இதுதான் உங்கள் வேலை. இங்கே யார் இருக்கா? கர்த்தர் இருக்க, எல்லாம் உள்ளவர், அவர் தான் மேக்கர். இவன் யார்? டேஸ்ட்டு, சாப்பிட்ற இவன். நம்ம வேலை என்ன வேலை?
கொண்டு போய் கொடுக்குற வேலை. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எடுன்னா உன்னை எவன்டா என்ன சொன்னான். ஹலோ, எடுன்னா எடுக்கணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, கொடுன்னா கொடுக்கணும். இதை நீயா பொங்கல் செய்த, நீயாடா வடை செய்த, ஒன்றும் செய்யலைல்ல, அவர் செய்தாரே கொண்டு போய் கொடுக்குற. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பில் இருக்குது தெரியுங்களா, எந்த ஹோட்டலில் சும்மா டீ கடையை விட்டுருங்க, வழக்கமாக நல்ல ஸ்டாண்டர்டான ஹோட்டல் செக்ஷனில் என்ன தெரியுங்களா, ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஒரு நம்பர் இருக்கும். என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு பில் போகும்போது இவனுடைய நம்பரோடு சேர்ந்து அங்கே போகும். ராத்திரி ஆன உடனே உட்காந்து கணக்கு பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சேல்ஸ்மேன் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு, இவர் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு இன்சென்டிவ், அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஹலோ, இப்போ நாம் பெற்ற பற்பொருள் உள்ள கிருபை உள்ள ஈவுகளை நாம் என்ன பண்ணணும், பகிர்ந்து கொடுக்குற நல்ல உக்ரானக்காரனாக இருக்கணும். அவ்வளோதான் நம்ம வேலை. அந்த பற்பல கிருபை உள்ள ஈவுகள் இருக்குது தெரியுங்களா. ஹலோ, 1 பற்பல கிருபை உள்ள ஈவுன்னு போட்டு தெரியுங்களா. அதுக்கு ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா many-fold grace of God. எப்படி வருதான், கடலில் அலை வருது தெரியுங்களா, அப்படி வருதான் கர்த்தர் இருந்த கிருபைகள். கர்த்தர் எப்படி வருதான், many-fold grace of God. அலை ஒரு இடத்துல அப்படி எழும்போம், என்ன பண்ணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி கடலுக்கு கிழமை ஜம்முன்னு அடிக்குது இல்லையா. அதான் அப்போ அலை எங்கே உருவாச்சு, இங்கே உருவாகலை, அங்கே உருவாச்சு. கிச்சனில் பொங்கல் வடை உருவான மாதிரி உருவாச்சுது. அப்படி அலை அலையாக வந்து சாப்பிட்றவன் தலையில் வந்து டொம்முன்னு அடிச்சது இல்லை, அடிச்சுதா, அடிச்சுட்டு மறுபடியும் அலை அங்கே நிற்காதில்ல, எங்கே போயிடும். அதுதான் வரத்தை பற்றி நீங்கள் நானும் தெரியணும். அங்கே வந்தது இங்கே போனது மறுபடியும் எங்கே போய்டு, இங்கே நிற்காது, அங்கே வந்துடும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள, இதில் தான் உண்மையாக இருக்கணும். இன்னொருவனுடைய பொருளை நீங்கள் உண்மையாக இல்லாவிட்டால் உங்களுக்கென்று பொக்கிஷத்தை யார் கொடுப்பாங்க? அப்படின்னு நம்ம எதற்கு கணக்கு ஒப்பிக்க போகிறோம்? God given gifts, தேவன் நமக்கு கொடுத்த ஈவுகள், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள், வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் என்ன செய்யணும்? We have to give account. அது என்ன எதிர்பார்க்கிறார்? உண்மை. ஒரு நாள் நம்ம நிற்கணும். யாரை பற்றி, இவரை பற்றி, அவரை பற்றி, அவர் உண்மை இல்லாத இருந்த ஆண்டவரே இவர் அதெல்லாம் விடுறா, உண்மையை சொல்லு. அடுத்தவனுடைய பொருளை நீ வச்சிருந்தைய, அதுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாய், அதுதான கேள்வி. அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். எதை பற்றி நம்ம அக்கௌண்ட் கொடுக்கணும். 2வது, நாம் எவைகளை செய்து முடித்தோமோ அந்த கிரியைகள், அது கம்ப்ளீட்டட் ஒர்க்ஸ். நம்முடைய கிரிகள் முதல்ல என்ன, அடுத்தவனுடைய பொருளை நம்ம ஒழுங்காக ஹேண்டில் பண்ணோம். நம்முடைய இதில் பரலோகத்துக்கு சொந்தமானது என்ன பண்ணுவோம், அதை நம்ம வச்சு ஹேண்டில் பண்ணோம். அடுத்தது என்ன தெரியுங்களா, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தமது கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். தானும் தன் கிரியைகளை முடித்து என்ன செய்வானா? அப்படின்னா எதை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும்? தொடங்கின கிரியைகளை குறித்தல்ல, முடித்த கிரியைகளை குறித்தது. இப்போ அதான் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு, இங்கே ஒரு நுனிப்போல், அங்கே ஒரு நுனிப்போல். கவனித்துக் கொள்ளுங்கள். தொடங்கினதுக்கெல்லாம் இல்லை, நாம் எவைகளை செய்து முடித்தோமோ அதுக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். 13ஆம் வசனம் வாசி. எபிரேயர் 4:13. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயுமாய் இருக்கிறது, நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப எதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும்? What we have completed for God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம எவைகளை செய்து முடித்தோமோ அந்த அரையும் குறையுமா விட்டதெல்லாம் கணக்கில் தேராது. ஆண்டவரே, இங்கே 4 ஆத்மா தாடின ஆண்டவரே, 100 செங்கல் 50 வாழை வாங்கி கட்டின ஆண்டவரே, அதை விட்டுட்டு வந்துட்டான் ஆண்டவரே. அப்புறம் இங்கே வந்த ஆண்டவரே 4 ஆஸ்பெஸ்ட் வாங்கி ஒரு கோடை போட்ட ஆண்டவரே, அதையும் விட்டு வந்துட்டான் ஆண்டவரே. இதெல்லாம் கணக்கில் தேராது. தேவன் எப்படி தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருந்தாரோ அப்படியே நாம் என்ன செய்யணும்? எவைகளை முடித்தோமோ, அது கம்ப்ளீட்டட் ஒர்க்ஸ் ஃபார் காட். தேவனுக்காக நாம் எவைகளை செய்து முடித்தோமோ அவைகளுக்கு வந்து நியாயத்தீர்ப்பில் கணக்கு கொடுக்க வேண்டும். 3வது மிக முக்கியமானது, கணக்கு ஒப்புவிக்க தெரியுங்களா? அதில் மீண்டும் இது ரொம்ப சூப்பரானது, நம்முடைய சாட்சியை பற்றியது. நம்முடைய சாட்சியை யார் சொல்லணும்? நம்முடைய சாட்சியை யார் சொல்லணும்? நாம் சொல்லக்கூடாது. ஹலோ, இப்போ என்னை பற்றி நான் சாட்சி சொல்ல என்ன பண்ணோம்? இந்த மைக்கை என் ஒய்ஃப்ட்ட கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, எப்படி சிரிக்கலாம் பாருங்களேன்.
என்ஜாய் பண்ணி சிரிக்கிறான் பாருங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று என்னை பற்றி சாட்சி கொடுக்கணும்னா ஏற்று வீட்டுக்காரன்ட்டு மைக்கை கொடுத்து இந்த ஆளை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அதுதான் நியாய தீர்ப்பில் நமக்கு வரப்போகிற கணக்கு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 Peter chapter 4 verses 3 to 5. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. வாழ்நாட்காலத்திலே ஐயா ஒன்றும் அவசரமே இல்லை, மெதுவாக படிக்கலாம் ஒன்றும். சரியா? நீங்கள் அவசரத்தில் சென்ற வாய்க்காலத்தில் வைங்க. அப்புறம் சரி வாசிங்க தம்பி, வாசிங்க தம்பி. சென்ற காலத்திலே சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது. நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி என்ன பண்ணோம்? நடந்து கொண்டிருந்தோம். நம்ம கிறிஸ்தவன் தான், ஆனால் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியில் ஆயுத பூஜைக்கு நம்ம தானே முதல்ல நின்னோம். ஹலோ, பார்த்துருக்கீங்களா? அங்கே நடக்கிற அக்கிரமத்துக்கு நம்ம தானே முதல்ல நின்னோம். அதான் சொல்ல, சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் என்ன செய்தோம்? அக்கிரமத்தை நடப்பித்தோம். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். இதெல்லாம் எப்ப செய்தோம்? சென்ற வாழ்நாள் காலம் இப்படி செய்தோம். அந்த துன்மார்க்க இதுதான் முக்கியம். அக்கவுண்ட்ல இதுதான் வரும். அந்த துன்மார்க்க உளையில் அவர்களோடு கூட யாரோடு கூட அந்த பழைய கும்பலோட உட்கார்ந்து எல்லாம் பண்ணோம் இல்லையா? அது வாசிங்க. நீங்கள் இருக்கிறதுனாலே இப்போ நாம என்ன செய்யல? அதுல ஹலோ, இப்போ நாம் என்ன பண்ணல? ஒரு காலத்தில் அவனோடு உட்கார்ந்துருந்தோம், ஒரே டம்ளரில் எச்சி சாராயம் குடித்தோம், அது ஒரு காலம். ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா? நம்ம அதை செய்கிறது இல்லை. இப்போ அதில் விழமாட்டேங்கிறோம். அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு ஆச்சரியம் வருது. டே மாமா, நம்ம 2 தடவை ஒன்றா போனோம், டே மச்சி அப்படி சொல்லுவான் ஆள். இல்லை பழைய காலம் அவனுக்கு தெரியும்ல, டே ரொம்ப நடிக்காதடா, ரொம்ப பிகு பண்ணுறியே, டே ஃபில்ம் காட்டாதன்ற ஆளுங்க. ஏன்னா அவன் பழைய சரக்குலாம் அவனுக்கு தெரியும்ல. ஆனால் இப்போ அவனுக்கு ஆச்சரியம் என்னென்னா, டே நிஜமாவே இந்த ஆள் மாட்டான் போல இருக்குடா, விழமாட்டேங்கிறானே. வாசியா. உங்களை தூசிக்கிறார்கள். உங்களை என்ன பண்ணுறான் இப்போ? ரொம்ப பெரியவன் நினைக்காதா, திட்டுறான்ல இப்போ. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார். யாரு கணக்கு கொடுப்பான்? நாம இல்லை, நம்ம பற்றி பக்கத்து வீட்டுக்காரன் கணக்கு கொடுப்பான். நாம இல்லை, நம்மோட பழைய பாவத்தில் உடனடியாக இருந்தான் தெரியுங்களா, அவன் நம்ம பற்றி கணக்கு கொடுப்பான். கவனித்துக் கொள்ளுங்கள். சாட்சி என்பது நாம் சொல்வதில்லை. கடந்த காலத்தில் நம்ம தவறான வாழ்க்கை வாழ்ந்தோம், உலகத்தோடு கூட இருந்தோம், எல்லா அக்கிரமத்தையும் செய்தோம். இன்றைக்கு நாம் தெரிஞ்சிட்ட போது அவன் என்ன பண்ணுவாங்க? இழுத்து பார்ப்பான். இழுத்து பார்க்கும்போது என்னடா ஆச்சு இவனுக்கு? டேய் நல்லா தானடா இருந்தான், இப்படி சொல்லுவான் தெரியுங்களா. விழாமல் இருக்கும்போது அவன் பார்ப்பான், உண்மையிலேயே அவன் மாறிட்டான். நம்மளை திட்டுவான், ஆனால் என்ன பண்ணுவானா, உயிரோடு இருக்கிற மருத்துவர் நியாயம் தீர்க்க போகிறதுக்கு நம்ம குறித்து கணக்கு கொடுப்பானா. உண்மையிலே இவன் தேறி இருக்காயா, உண்மையிலேயே இவன் மாற்றப்பட்டிருக்கு. யார் கணக்கு கொடுப்பான்? நம்மோட பழைய பாவ வாழ்க்கை நமக்கு உடனடியாக இருந்தோம் தெரியுங்களா, அவன் ஒரு நாள் நம்ம வீட்டு கணக்கு கொடுப்பான் நியாய தீர்ப்பில். ஏசு சொன்னா தெரியுங்களா, தென் தேசத்து ராஜஸ்திரீ நியாய தீர்ப்பு நாள் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு ஒரு மாதிரி சாட்சி சொல்ல சொன்னாங்கல்ல. ஹலோ, ஆண்டவர் சொன்னா, தென் தேசத்து ராஜ ஒரு நாள் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு எதிராக நின்று சாட்சி சொல்லுவான். வேதபாரகன் பரிசேயன் ஒரு நாள் என்ன பண்ணுவான்? உங்களோட எதிராக நின்று சாட்சி சொல்லுவான். அவன் என்னோட தான் இருந்தான், இன்னைக்கு அப்படி தான் இருக்கான்னு சொல்லுவான்ல. அப்போ நம்மை குறித்து கணக்கு எதை கணக்க வேண்டும்? ஒன்று, நாம் உண்மையாக இருந்ததுக்கு சாட்சி. 2வது, நாம் கிரியைகளை முடித்ததற்காக சாட்சி. 3வது, பிறர் நம்மை குறித்து கணக்கு கொடுக்கலாம் தெரியுங்களா, அது மிக முக்கிய நம்முடைய சாட்சி. அப்படின்னா எதன்படி நியாய தீர்ப்பு? அக்கார்டிங் டு அவர் ஒர்க்ஸ். அடுத்தது, அக்கார்டிங் டு அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை கற்றுக் கொடுத்தாரோ அந்த வாய்ப்புகளின் அடிப்படையில் நமக்கு நியாய தீர்ப்பு. கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, இந்த குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு போதகருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த என்னைக்கு அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து கர்த்தருடைய வார்த்தை காதில் விழுந்துகிட்டே இருக்குது. அன்றையிலேருந்து அவங்க கர்த்தருடைய பாடலை பாடிட்டே இருப்பாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்படும் 34 வயது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு ஆவிக்குரிய சூழலில் பிறக்கிறாங்க, அவங்க சொல்லி வளர்க்கப்படுறாங்க. சின்ன வயசுல அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை மேய்ப்பதாக சொல்லிக் கொடுக்குறாங்க. 34 வயசுல நான் படித்ததுக்கு அவங்களுக்கு 2 வயசு 1.5 வயசுல தெரிஞ்சது வசனம். அப்படின்னா 2 பேருக்கு ஒரே நியாயம் இருக்குங்களா?
according to their opportunities. எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்ததோ அந்த வாய்ப்புக்கு ஏற்றாற்போல நியாயம் தீர்க்கணும். ஆனால் பாசத்திலே பார்க்கக்கூடாது. என்ன மாதிரி அவங்க அக்கறமாக பண்ணிட்டு கூட மெதுவாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறதுனா அது மாதிரி மண்டையை போட்டு தான் கதை முடிஞ்சு போயிடும்ல. அப்படின்னா எந்தெந்த வாய்ப்புகள் எந்தெந்த இடத்துக்கு சொல்லி காமிச்சு இப்போ நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் வாய்ப்பு இருக்கு. அது உள்ள தள்ளி போய் பாருங்க, தமிழ்நாடு மற்ற பகுதியில் போய் பாருங்க, நிறைய ஆவிக்குரியவர்கள் ஊழியர்கள் கூட நமக்கு இருக்கிறது சாதாரண விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நமக்கு இன்டர்நெட் இருக்குது, எது இமெயில் இருக்குது, கொஸ்டின் இருக்குது, என்னவோ இருக்குது. வெளிநாட்டு பண்ணால் we can approach the world at any moment. உலகத்தில் எந்த ஊரையும் தொட்டவங்களோட கொண்டு வர முடியும்ல. அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட 2 பேரும் ஒரே நியாயம் இருக்கா? இல்லை. According to words, வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 12:48. லூக்கா 12:48. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ இவன் யாரு? அறியாதவன். அவன் என்ன பண்றான்? அடிகளுக்கு ஏதுவானது செய்யலாம். சில அடிகள் அடிக்கப்படுவான். அவனுக்கு என்ன? சில அடிகள் தான். ஞாயிற்றுக்கிழமை காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் பசி கொடுமை போய் ஏதோ ஒரு திடீர்னு சாப்பிட்டான்னு வச்சுங்க 2 தட்டுத்தறி அனுப்பிடணும். ஆனா பணக்காரனா இருந்து பசி இல்லாம அடுத்தவங்க போல இச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே தண்டனை அதிகம். உதாரணமாக ரெண்டு சமயம் படிக்க வேண்டாம். 2 சமயம் 12 பாத்தீங்கன்னா ஒரு ஏழை குடியானவன் என்ன பண்றான்? ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறான். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய செல்வந்தன் ஆடு மாடுகள் எல்லாமே நிறைய எண்ணிக்கணக்காக இருக்கு. ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? அவன் வீட்டுக்கு ஒரு வழிபோக்க ஒரு விருந்தாளி வந்தா அவனுடைய ஆடுகளை ஒன்று எடுத்து கொடுக்கல, இன்னொருவனுடைய அவன் கொண்டு வளர்த்த ஒரு ஆடு எடுத்து அடிச்சான் இல்லையா? தாமதி என்ன சொன்னான்? அவன் கொல்லப்பட வேண்டும். நாளத்திலேயே அவன் சாப்பிடுறது பசி கொடுமையில ஒன்று மற்ற ஆடு எடுத்து அடிச்சு சாப்பிட்டுருந்தாங்க. அவன் கொஞ்சமா தண்டிக்கிறான். அவன் இவ்வளவு இருந்தும் அவன் எடுத்து அவனுக்கு என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணம் 4 மடங்காக திருப்பி கொடுக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்குது. நான் தாமதி சேர்த்துக்கலாம், அவனையே கொண்டு வரணும். கவனித்துக் கொள்ளுங்கள். according to our opportunities. கர்த்தர் நல்ல இடத்துல வைத்திருக்கிறார், நல்ல வேலையை வைத்திருக்கிறார், நல்ல ஆவிக்குரிய வளர்வதற்கு நல்ல சபையை வைத்திருக்கிறார் சொன்னா நல்ல வாய்ப்புகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நியாயத்திற்கு என்ன தெரியல? according to our opportunities. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவான காரியங்கள் செய்தால் அவனுக்கு சில அடிகள். ஆனால் தொடர்ந்து வாசிக்கிறது லூக்கா 12:48. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அப்படின்னா எதன் அடிப்படையில் நியாயத்திற்கு? according to our opportunities. அதாவது ஒரு நல்ல சத்தியம் தெரிந்த சபையில இருக்கிறேன்னு நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனா வேற அக்கௌண்ட்டுகள் அது உட்படாத சொல்லி போகணும்னு சொல்றீங்களா? சத்தியம் சொல்ல சொல்லி வந்தால் பம்பு சத்தியம் நல்ல அவ்வளோதான் தெரியும். அதுல சேர்ந்தையா விட்டு வர்றாங்க. இது மாதிரி அக்கு வேறு ஆண்டு வேற அபிவிருத்தி வாசனை இப்படி சொல்றது, அது அப்படி சொல்லி ரேக்கப்படுது இப்படி எப்படி அப்படின்னா முதல்ல கேட்கறவனுக்கு சொல்றவனுக்கு உடம்பு அப்படின்னா வேக போட்டுருக்குது. யாக்கோ 3 போட்டுருக்கல அதிக ஆக்கிரை அடைவோம்னு விளக்கியா சொல்றேன், நுணிக்கா சொல்றேன். பகல் முதலடி உடந்தான் கவனித்துக் கொண்டு நியாயத்திற்கு யாருக்கு நிறைய பாசம் சொல்லுவாங்க. ஆனா அது எப்படிதான் நீங்க கத்துக்கிட்டீங்க? நிறைய படம் பார்க்கறதுக்கு கத்துக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. இந்த பாசத்துக்கு ரொம்ப ஆசை, வேற நல்லா கத்துக்கணும். அவங்களுக்கு நேரம் இருக்காது. காலையில 8 மணிக்கு எழுந்தாலும் ராத்திரி எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் வேற இருந்துட்டே இருக்கும். ஒரு காலத்து கண்டிப்பா ஒரு 4 குழந்தை பிறந்த ஒரே நாட்டில் 4 பேருக்கு வீட்டு வாங்கணும். எப்படி ஒரு 3 பேருக்காவது கல்யாணம் நாடு இருக்கும், அதுக்கு போகணும். எங்கே ஒரு வீடு திருப்பி போனோம், அங்கே போகணும். ஏமா பார்த்தா பைக் ஓட்ட போய் இடிச்சு மண்டை உடச்சு ஹாஸ்பிட்டல் அவனுக்கு போகணும். பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அவங்களுக்கு தண்டனை கொஞ்சம் இல்லை. எந்த மாதிரி நாளைக்கு வேற வேலையே கிடையாது. பைபிள் படிக்கிறது, எழுதுறது, இருக்கிறது வேலை அப்படின்னா தண்டனை நிலையில் தானே. according to the opportunities. அவங்க சொல்லுவாங்க ஆண்டவரே காலை 4 மணிக்கு இருக்கு ஆண்டவரே. அப்போ 3:30 மணிக்கு ஒருத்த போக பண்றான். பார்த்தேன் 2 மணிக்கு ஆண்டவரே ஒதுக்கிடுவாங்க, நம்பிடுவாங்க அவங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் வேற இருந்துச்சு இல்லை. எது அடிப்படையில்
அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவான வீடு செய்வதால் அது கொஞ்சம் தான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறது அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படுது. அப்படின்னா அக்கார்டிங் டு ஆப்பர்ச்சுனிட்டி வசனம் சொல்லி காட்டுகிறேன். மத்தேயு 23 மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களை வாசிக்க. மத்தேயு 23:37 எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே கோழி தன் குஞ்சுகளை யாரு தீர்க்கதரிசிகளை அடிச்சு வரவணா கொண்டு விடுகிற ஒரு கூட்டம். ஆனாலும் கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். அவனுக்கு வாய்ப்பு தீர்க்கதரிசியை கொள்றான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல போறவன கொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இறக்கப்படுது. கோழி குஞ்சுகளை தன் செடியில் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக என்ன பண்ணாரா? எத்தனையோ திரும்ப கூப்பிடுகிறார். தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஒவ்வொருத்தரையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, கொல்றாங்க. குமாரனை அனுப்பி இருக்கிறார். குமாரன் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகளை கொன்னீங்க, உங்கள்ட்ட அனுப்புறவங்களை கொண்டுட்டீங்க, இப்ப நானே வந்திருக்கிறேன். என்ன பண்றேன்? ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை தன் எதிரிகளை கூட்டி சேர்க்க விரும்புமோ அப்படியே நான் எத்தனையோ அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தேன். மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிட்டு. அவருக்கு மனம் இருந்தது, யாருக்கு மனம் இல்லை? அழைக்கப்பட்டவன் அக்கிரமம் பண்றான். தேவன் ஆனாலும் ஒன்று அழைக்கிறார். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நலமல்லாத வழிகளிலே தங்கள் முரட்டாட்டமான நேர்வுகள் நடக்கின்ற ஜனத்தன்னைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். God is giving more opportunities. யூதனுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தார். அவன் எந்த காலத்தில் அக்கிரமங்கள் பண்ணாலும் தேவனுடைய கிருபை ஏற்படுத்தீங்களா? ஒரு கொஞ்சமாவது மீதியாக வைத்துக் கொண்டே வருவதற்கு அவன் தெரிந்து கொண்ட ஜனம் கொஞ்சமாவது மீதி வைப்பார். ஆனால் குமாரன் வந்திருக்கிறார், கூட்டி சேர்க்க விரும்புகிறார். என்ன பண்றார்? எத்தனை மனது இருந்தும் அவங்களுக்கு என்ன மனது இல்லை. அடுத்த வருஷம் வாசிக்க 30 உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி சரிங்களா? உன் வீடு உனக்கு என்ன செய்யப்படும்? பாழாக விடப்படும். கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் எவ்வளவு வாய்ப்பு கத்த திரும்ப என்ன கூப்பிடுறாரு, கத்த திரும்ப என்ன பேசுறாரு. கவனித்துக் கொள்ளுங்க. அக்கௌண்டபிள். ஏன்னா அதிகமான வாய்ப்பு. சாலமோன் பார்த்தீங்கன்னா 3 முறை கத்த பேசுவார். சாலமோன் தவறு செய்யும் போதெல்லாம் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட்டு விக்கிரகங்களுக்கு ஆலயத்தை கட்டும் போது கத்த தீர்க்கதரிசி அனுப்புவார். கத்தரே பேசுவார். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அடிசொலியோடு கேட்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு மாறாக அநேகர் உபதேசிக்கிறார்கள். கத்த கண்டிப்பாக அவங்களை பேசுவார். கத்த பேசுகிறது அவருடைய வசனத்துக்கு மாறாக ஒரு ஊழியக்காரன் பேசும்போது டெஃபினெட்லி God is spoke to them. ஆனால் கேட்க மனசு இல்லை. அவங்க எடுத்து சொல்லுறாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. அது தெரியுங்களா? அது பாழாக விடப்படும். நியாயத்தின் விலங்கடிப்படையில் according to the opportunities what God bestowed on his people. அப்படி சனங்களுடைய கத்தை எப்படியாவது வாய்ப்புகளை திரும்ப கொடுக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆனந்த வருவதுரை இந்த 10 முறை நீங்க என்ன பண்ணீங்க? சோதித்து விட்டீர்கள். 10 முறை 10 முறை நான் படிச்சேன். அவரு கவுண்ட்லெஸ் அர்த்தம். 10 என்பது 10 முறை அல்ல, அநேக முறை அர்த்தம். ஆனால் கத்தர் இறக்கணும் பண்ணிட்டு திரும்ப கடைசி சொல்றாரு, ஆண்கள் நான் புருஷர்களாக கொடுக்குறேன், பிள்ளைகளை மீதியா வைப்பு சொன்னார்ல. தேவன் ஒரு வாய்ப்பை திரும்ப கொடுக்கிறார்னா நாம் அதை அசட்டை பண்ணுவதற்கோ அல்ல தட்டுவதற்கோ அல்ல. கத்தர் நம்ம இறக்கத்தினால திரும்ப அதை கொடுக்கிறார். திரும்ப நம்ம அலங்கரித்துக் கொண்டிருந்தால் நியாயத்திற்கு அதிகமாகும். சொல்லி காட்டுகிறேன். மத்தேயு 25:15. மத்தேயு 25:15. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து. அப்படின்னா தேவன் எதன்படி நியாயத்திற்கு கேட்பார் தெரியுங்களா? அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஆங்கிலத்தில் வாசிக்கும் according to their ability. அதாவது செயல்படுத்துகின்ற திறன் ஒருத்தருக்குள்ள எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான். 5 கொடுத்தார், 2 கொடுத்தார், 1 பார்க்கணும்னா இவனால 5 செயல்படுத்த முடியும். இவனால 2 4ஆக மாற்ற முடியும். இவனுக்கு 1 2ஆக மாற்ற முடியும் என்று கர்த்தர் அறிந்திருந்தார். தேவன் இப்படி according to their ability எவ்வளவு அவனுக்கு திறன் இருக்குதோ எவ்வளவு செயல்பட முடியுமோ அதை கர்த்தர் அறிந்துதான் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? 1 வாங்கி கொடுத்து வைத்தார் இல்லையா?
அப்படின்னா தேவன் அவனுடைய திறனை அறிந்துதான் கொடுத்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பெற்றுக்கொண்டும் அதை செயல்படுத்தாத போது அது எடுக்கப்பட்ட போது மாத்திரமல்ல, அவர் அழுகையை பங்கிடுவது தள்ளப்பட்டார் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நம்ம நியாயத்துக்கு எதிர்படியுள்ள அக்கார்டிங் டு அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை, ஒரு நல்ல ஆவிக்குரிய சூழல், இல்லை ஒரு வசதி பெற்ற குடும்பம், இல்லை தேவனை அறிவதற்கு நல்ல வாய்ப்புள்ள ஒரு இடத்துல கற்று வைத்திருந்தால் கத்தருக்கு மகிமை, நமக்கு பெருமை, நமக்கு சந்தோஷம். ஆனால் நியாயத்திற்கும் அந்த அடிப்படையில் தான். ஏன்னா ஓசியார் கதை சொல்லுவார், அவர்கள் சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பே கதை சொல்லியிருக்கிறார். அவர்கள் சபையில் கேள்வியானதின்படியே அவர்கள் என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன். அது ஒரு பெரிய ஆவுக்குள்ள சபையில் இருப்பதா நமக்கு பெருமை தான், அதுதான் மேன்மை. நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது, அதுக்கு ஏற்றாப்புல என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ளுங்கள். சபைகளில் நல்ல ஆவிய சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரிந்தது, எத்தனையோ வெளியே இருக்கிற ஊழியர்களுக்கு தெரியும், வசனம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நிறைய வசனம் தெரியும், நிறைய தேவனுடைய வசனத்தின் மேலும் அவங்களுக்கு புரியும். ஆனால் அதை செயல்படுத்தாவிட்டால் அவங்களோட நமக்கு தண்டனை அதிகமாக இருக்கும். இன்னொன்று சொல்லி காட்டுகிறேன், தேவன் நமக்கு எப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறார், அக்கார்டிங் டு தி மேனர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய தன்மை நமக்கு எப்படி வெளிப்படுமோ அதற்கு ஏற்ற போல நமக்கு நியாயத்தீர்ப்பு அக்கார்டிங் டு தி மேனர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து எந்த விதத்தில் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறாரோ, எந்த விதத்தில் நமக்கு வெளிப்படுகிறாரோ அதன் அடிப்படையில் நமக்கு நியாயத்தீர்ப்பு. வெளிப்பாடு 22:16 வாசிக்க. Revelation chapter 22 and verse 16. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:16. சபைகளே, இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமும் ஆகியிருக்கிறேன். இயேசு இந்த வசனத்தை என்ன சொல்கிறார், மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரம். மல்கியா 3ஆம் அதிகாரம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மல்கியா 4:1. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அலங்காரியங்கள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துர்மார்ப்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படின்னா இந்த நீதியின் சூரியன் யாரு? இயேசு. வெளிப்பாடு 22 இயேசு யாரு? விடிவெள்ளி நட்சத்திரம். ஆனா மனிதன் ஆறுகள் யாராவது? நீதியின் சூரியன். ரெண்டு நட்சத்திரம் தான், சூரியனும் நட்சத்திரம் தான், நட்சத்திரமும் நட்சத்திரம் தான். ஆனால் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் யாருன்னு சொன்னா ரகசிய வருகை கூடிய நீதியின் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்குது. அது எப்படி வரும்? ரகசிய வருகை. யாருக்கு? சபைக்காக. திருவாசி 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. யாருக்கு இது அறிவிக்கப்படுகிறது? சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்புகிறேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். இது யாருக்கு? இது சபைக்கு. யாருக்கு சொல்லுகிறது? சபைக்கு சொல்லுது. சபைக்கு இயேசு என்னவா இருக்கிறார்? விடிவெள்ளி நட்சத்திரம். இது எதை குறிக்கும் என்றால் ரகசிய வருகையின் அடையாளம். ஆனால் மத்திய 4 வாசிகள் யாருக்கு? உலகத்துக்கு. அப்ப எப்படி வருவாரு? சுட்டரிக்கிற சூரியனாக வருவார். 4:1 வாசிக்க. மத்திய 4:1. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். என்ன நாள் இது? யாருக்கு? உலகத்துக்கு. இயேசு சூரியனாய் நீதியின் சூரியன் வரும் என்னாலும் சூளையை போல எரியும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். என்ன துரும்பாக? எப்படி நெருப்பு போன துரும்பு ஒரு ஸ்ட்ரா ஒரு வைக்கோல் ஒரு குள்ள போட்டா என்ன ஆகும்? அப்படி இருப்பாங்களா? வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அப்படின்னு இது யாருக்கு? உலகத்துக்கு. நான் சொன்னேன் அக்கார்டிங் டு தி மேனர் ஆஃப் கமிங். இயேசு வருகிற விதம் தெரியுங்களா? அந்த விதத்துல சபைக்கு அவர் எப்படி வரப்போகிறார்? விடிவெள்ளி நட்சத்திரமாக என்ன செய்கிறார்? அவரை சபைக்கு அறிவித்து விடு, நான் யாரு? தாவீதின் வேர். நான் யாரு? விடிவெள்ளி நட்சத்திரம். அது தொடர்ந்து வாசிங்க. 22
வெளிப்பாடு 22:16-17 வாசிங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு ஜீவன் அளிக்கப்படுகிறது. ஆனால் உலகத்துக்கு சூரியன் வரும்போது ஜீவன் அளிக்கப்படுகிறது. ரெண்டும் அளித்தல் தான். ஒன்று அது சாதாரண அழா, இது மகரடா. அவ்வளவுதான் வித்தியாசம். சபைக்கு அழித்தல், உலகத்துக்கு அழித்தல், அவ்வளவுதான். ரெண்டும் ஒன்றுதான். பாத்தீங்கன்னா அது நான் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கின்ற ஒரு அனுபவம். இது என்ன தெரியுங்களா? அக்கிரமக்காரனையும் அநியாயம் செய்யறவனையும் சுத்தரிக்கிற அனுபவம். அப்படின்னா எதுபடி நியாயத்துக்கு? அக்கார்டிங் டு தி மேனர் ஆஃப் கமிங் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து வருகின்ற அந்த விதம், அந்த வருகின்ற விதத்துல அவர் விடிவெளி நட்சத்திரமாகவும் வரப்போகிறார். அதே நேரத்தில் நீதியின் சூரியனாகவும் வரப்போகிறார். அந்த நீதியின் சூரியன் வரும்போது என்ன நடக்கும் பாருங்க. மல்கியா 3:17-18 வசனங்கள் வாசிங்க. 17 வாசிங்க. மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அந்த விடிவெளி நட்சத்திரம் வரும்போது என்ன தெரியுங்களா? அவங்க என்ன நடக்குமா? அது அவருடைய சம்பத்தை சேர்க்கிற நாள்ல அவங்க எல்லாம் தேவனுடையவராக இருப்பாங்க. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் சம்பத்தை சேர்க்கிற நாள் என்ன நாள்? வருகையின் நாள். தேவன் சம்பத்தை சேர்க்கிற நாள் என்ன நாள்? அவருடைய வருகையின் நாள். வரும்போது என்ன செய்வாரா? ஒரு தகப்பன் தனக்கு ஊழியம் செய்த மகனை எப்படி கடாட்சிப்பாரோ அப்படி கடாட்சிப்பார். அடுத்தது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதியின் சூரியன் வருது இல்லையா? வாசிங்க. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என்னவா இருக்கும்? உலகத்துக்கு அது எரிக்கிற நாள். ஆனா நமக்கு என்ன? ஆரோக்கியத்தை கொடுக்கிற நாள். under his wings என்னது? that is health. அந்த நீதியின் சூரியன் வருகிறது. உலகத்தை என்ன செய்யுது? கொப்பை வேலை விடாமல் அது எரித்து விடுகிறது. ஆனா சபைக்கு என்னவா இருக்குது? ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற செட்டைகள். வாசிக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ன? ஃப்ரீடம். என்ன கிடைக்கிறது? ஒரு விடுதலை கிடைக்கிறது. வெளியே புறப்பட்டு போயினால் ஃப்ரீடம், விடுதலை. கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். வளர்ச்சி, growth. கவனித்துக் கொள்ளுங்கள். நீதியின் சூரியன் வரும்போது உலகத்துக்கு அழிவு. ஆனா தேவன் தன் சபைக்கு என்ன பண்ணா தெரியுங்களா? ஒன்று என்ன கொடுத்தார்? முதல்ல ஹெல்த். அந்த சட்டையில் ஆரோக்கியம் இருக்கும். அடுத்தது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் you will be free. வெளியே கடந்து ஒரு கண்டுபிடி ஒரு ஆட்டை கட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது கட்டவிழ்ப்பது போல. அடுத்தது நீங்கள் வளர்ந்தீர்கள். அடுத்தது துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று வெற்றியை கொடுப்பார். நியாயத்துக்கு என்ன நடக்குது? நீதியின் சூரியனாக வந்தால் உலகத்துக்கு அழிவு. ஆனா நமக்கு என்ன பண்றாரு? அவரே விடிவெளி நட்சத்திரமாக வருகிறார். அப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? ஒன்று நம்ம முதல்ல கவனித்தோம். முதல்ல என்ன ஆகும்? நாம் 3 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஒரு தகப்பன் தனக்கு ஊழியம் செய்கிற மகனை கடாட்சிப்பது போல அவனுக்கு கடாட்சிமை. ஒன்று. இரண்டாவது 4:2 என்ன? சுகத்தை கொடுக்கிறார். மூன்றாவது 4:2 வாசிக்கிறோம், வளர்ச்சியை கொடுக்கிறார். அடுத்தது 4:3 என்ன வாசிக்கிறோம்? வெளியே போகணும், விடுதலை. அடுத்தது 4:3 வெற்றி. கவனித்துக் கொள்ளுங்கள். நியாயத்திற்கு அடிப்படையில் அக்கார்டிங் டு தி மேனர் ஆஃப் கமிங் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து வருகின்ற விதம். சபைக்கு என்ன வராரு? விடிவெளி நட்சத்திரம். உலகத்துக்கு என்ன வராரு? சூரியனாக வருகிறார். விடிவெளி நட்சத்திரமாக வந்தால் அவருக்கு எத்தனை நன்மைகள். ஆனால் சூரியனாக வந்தால் அவருக்கு என்ன உண்டாகும்? அழிவு உண்டாகும். ஜெபிப்போம். வருகை தாமதித்தால் நாளைக்கு அதை தொடர்ந்து பேசுவோம்.